நான் திருட இல்லையா, என்ன ஏன் அடிக்கிறீங்க? ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்கிட்ட திருடிட்டியே, என் பணத்தை கொடுத்துரு. நான் திருட இல்லையா, என் பேர் லாயர் பரமானந்தம். மாப்பிள்ள நீங்களா? பாத்தியார் சார், நான் தப்பா நினைக்கிறீங்க. போங்கயா, போங்கயா. வாங்க திருடன் சார், வாங்க மாப்பிள்ள. எங்க வந்த? திருடன் சார், திருடன். யாரு? யார் திருடன்? இது போலீஸ் ஸ்டேஷன். திருடன் இங்க எப்படி வருவான்? இல்ல சார், எங்க காலனில திருடிட்டு வந்துட்டான். நான் வெட்டிக்கிட்டு வந்தேன், ஓடி வந்து இங்க பூந்துட்டான். ஷட் அப். நான் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது ஒரு ஈ கூட உள்ள நுழைய முடியாது. நீ என்னடா திருடன் வந்துட்டாங்கறியே, முட்டிக்கு முட்டி அடிப்பேன். எஸ்ஐ சார், என் வீட்டுல திருடன் நுழைஞ்சு என் மனைவி வைத்திய செலவுக்குன்னு வச்சிருந்த பிஎஃப் பணம் 10,000 திருடிட்டான். நீங்க தயவு காட்டலைன்னா என் நிலைமை மோசமாயிடும் சார். வாத்தியாரியா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அந்த திருடன் இந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கான். இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறான் சார். உங்களுக்கு திருடன்களோட ரொம்ப அனுபவம் இருக்கும். 10 நிமிஷத்துல நீங்க திருடனை பிடிச்சி என் 10,000 வாங்கி கொடுத்துருங்க. என்னய்யா, என்ன உளறீங்க நீங்க? நீ என்னமோ பணம் போயிடுச்சுன்னு கத்துற, இவன் என்னடா நான் திருடன் இங்கதான் வச்சிருக்காங்கறான். நீங்க என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர் நினைச்சீங்களா, இல்ல திருடனுங்க தலைவன் நினைச்சீங்களா? எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு. மிஸ்டர், என்ன உளற? உன் பேச்ச பார்த்தா நீயே திருடிக்கிட்டு நாடகார போல இருக்கு. உன்னை முட்டிக்கு முட்டி லட்டியால கட்டி லாக்கப்ல போட்டுருவேன். போடுங்க சார், லாக்கப்ல போடுங்க. அந்த திருட்டு பையன் முடிய பிடிச்சி வெளியில எடுத்துட்டு வரேன். திருடங்கிறது போடுங்க சார். சும்மா இல்லையா? திருடன் சாருக்கு எஸ்ஐ ஒழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எஸ்ஐ சாருக்கு திருடனை ஒழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல வாத்தியாரையா, ஏன் நான் பாத்தேங்கிற மறுபடியும் சொல்றேன். எஸ்ஐ சார் கோச்சிக்காதீங்க. நீ வா. ஏன் கண்ணில் படாத திருடன் உன் கண்ணில் எப்படி பட்டான்? ஒருவேளை இருட்டுல போலீஸ பார்த்துட்டு திருடன் நினைச்சிட்டியோ? அப்படி அழுத்தி சொல்லுங்க. அழுத்தி தான் சொல்றேன். மறுபடியும் கிண்டல் பண்றேன். நீ வா சொல்றேன், நீ வா. எஸ்ஐ சார், பையன் ஏதோ கோபத்துல பேசிட்டான். நியாயம் உங்க கையில மாட்டிக்கிருச்சு. அதை நீங்க அநியாயமா கொண்டுட்டா என் வாழ்க்கை பாழா போயிடும். நான் போலீஸ் ஸ்டேஷனை தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அது திருடனுங்க கூடாரமாயிடக் கூடாதுன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு நியாயம் கிடைக்க செய்ய வேண்டியது உங்க கடமை சார். ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சரான என் மேல கருணை காட்டுங்க சார். வாத்தியாரையா, நாளைக்கு நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு அந்த 10,000 மறந்துருங்க. அது என்ன விட்டு எங்கேயும் போகாது. வர்றேன் எஸ்ஐ சார். நல்லது. எஸ்ஐ சார், நீதி தேவதை கண்ணை கட்டிட்டு இருக்கிறதுனால காக்கி சட்டையை போட்டுக்கிட்டே கண்ணை கோல் வைக்காதீங்க. அடப்பாவி. நீ வாப்பா போலாம். வா. ஏய், வாடா வெளிய. நான் அந்த பைத்தியக்காரனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். நீ உள்ள ஜாலியா இருக்கியா? உள்ள ரொம்ப சுகமா இருக்கு சார். முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். எடா பணத்தை. கஷ்டப்படுறது நானு, பங்கு மட்டும் உங்களுக்கு. ஒண்ணு இல்ல சார். டேய், கோலார் தங்க வயல் ரிசர்வ் பேங்க் எல்லாம் உங்ககிட்ட தாண்டா. எல்லாம் உங்க தேவை சார். கடவுளே, கடவுளே, ஏன் உடம்பு குறைஞ்சு போச்சே கடவுளே, ஏன் நகைகள் எல்லாம் போச்சே கடவுளே. நிறுத்தடி. பார்லிமெண்ட் வரைக்கும் கேட்கும் போது இருக்கும் ஒப்பாரி. பார்ட்டில இருந்து வெளியே தள்ளிட்டான் எதிரி கட்சிக்காரங்க நினைக்க போறாண்டி. அகலமா தொடக்காத. என்ன ஏன் கத்துற? உன் பேச்சு அசம்பிளில கேக்குறதுல நான் ஏன் கேட்கணும்? சரி சரி. நான் என் நகையெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னேன். நீ என்ன செஞ்ச? அதுக்கு நீ என்ன ஆக்ஷன் எடுத்த? உனக்கு எதிர்கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்கங்கிற கவலைதான் பெருசா. எதிர்கட்சியா? என்னடி சொல்ற? மந்திரியும் அந்த கூட்டத்தையும் தான் சொல்றேன். யோகாம்பா, பொல்லாத ரோஷம் வேற. அவ்வளவு ரோஷம் இருந்தா எங்க என் நகைய வரவழ பாப்போம். சார் சார், பதவி போயிடுச்சா? அம்மாடியோ, நான் என்ன செய்வேன்? என் பதவி போயிடுச்சு. பதவி இல்லம்மா, ஐயா வேலைக்காரி கைய கட்டின பொண்டாட்டியே சமாளிக்க முடியாத உனக்கு வேலைக்காரி வேற கேடா? இது பேப்பர்ல போட்டுறதெல்லாம் பொய்யடி. அந்த வேலைக்காரி ஒரு கிழவி. என் 30 வயசு இருக்கு அவளுக்கு. நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். 10 கட்சி மாறின ஆளு நீ. உனக்கு விவசாயே இல்ல. சேலை கண்ண பட்டா பின்னாடியே போவியே. ஐயோ, இப்ப நான் போறது இல்லடி. நமக்கு கல்யாணம் ஆன ராத்திரிய சுவரேறி குதிச்ச ஆளுல நீ. பார்ட்டி டிக்கெட்டுக்கா போறேன்டி. மறுவீடு வந்த மறுநாள் கை நிறைய மல்லிகைப்பூ கொண்டாந்து நான் கிட்ட வந்ததும் பயந்து ஓடிவிட்டியே. ஆமாண்டி, அப்ப எம்எல்ஏ சீட்டுக்காக போனேன்டி. அடியே குந்தாணி, 3 பிள்ளைகளை பெற்றதுக்கு அப்புறம் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? இன்னும் உன் மேல நம்ம தொகுதிக்கே நம்பிக்கை இல்ல, எனக்கு எப்படி இருக்கும்? அடியே ஜமுனா, கங்கா, ராணி, வாங்கடி. கொஞ்சம் நிறுத்துங்கடி. ஐயோ, நிறுத்த மாட்டாளுங்க. ஐயோ, தலையெல்லாம் வெடிச்சு நிறுத்துங்கடி. நிறுத்த மாட்டாளுங்க, நிறுத்த மாட்டாளுங்க. இவன் நகைகளை சேர்த்தாலும் இவன் வாயை மூடவே முடியாது. இப்ப எனக்கு வை. ஐயா, காலையில போன் பண்ணதுக்கு இப்ப வந்து நிக்கிறியா? வரும்போதெல்லாம் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரது பழக்கம் ஆயிடுச்சு, அதனால லேட் ஆயிடுச்சு. பாத்தியா பாத்தியா,
ஒரு போலீஸ்காரனுக்குள்ள அன்பு கட்டிட்ட புருஷனுக்கு இல்லையே. அம்மாவுக்காக ராப்பகலா வேலை பார்க்க தயாரா இருக்கு. மூக்குத்தி மூக்குத்தி என்னையா மூக்குத்தின்னு மோப்பம் முடிச்சுக்கிட்டே இருக்கியா? ஒண்ணுமில்ல சார், இந்த நகையில உங்க ஐ அம் சாரி அம்மாவோட மூக்குத்தி எங்க இருக்கா? பாக்கலாம்? வாரண்டி இருக்கானு? இதெல்லாம் நம்ம நகைதாயா? எல்லாமா? ஆங்கற ஆமா ஆமா, இதெல்லாம் தொலைஞ்சு போன நம்ம நகைதான். எஸ்ஐ மூக்குத்தி காணாம போயிடுச்சுன்னு சொல்றது எங்க ஆடம்பரமற்ற தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டியா இதெல்லாம்? பாருமா, எல்லா நகையும் சரியா இருக்கான்னு பாரு. என்னடி சரியா இருக்கா? இருக்குது இருக்குது. அம்மா காசு போட்டு வாங்கினது எல்லாம் சரியா இருக்கா? இருக்குதுயா. எஸ் மேடம். அம்மா இனிமேலாவது கதவை தாப்பா போட்டுக்கங்க. யார் நீங்க? நாங்க யாருங்கறத அப்புறம் சொல்றோம். எங்க எம்எல்ஏ வேலைக்காரி கைய பிடிச்சாரு பேப்பர்ல எழுதுறது யாரு? ஓஹோ, அப்ப நீங்க எம்எல்ஏவோட அடியா இருக்கலா? வேலைக்காரியோட கைய பிடிச்சாருன்னு எழுதுனது அவமானம் இல்ல, வேற யார் கைய பிடிச்சாருன்னு சொல்லுங்க, அவங்க பேரை போடுறேன். யாரோட கையோ அது எதுக்கடி? இப்பவும் கைய பிடிக்கிறேன், முடிஞ்சா அதையும் எழுது. டேய், ஜனங்க அப்பாவித்தனமா இருக்கிறதுனாலதான் நீங்க வச்சதெல்லாம் சட்டமாவுது. உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்து போறவளா இருந்தா இன்னும் இந்த அருணா வந்தே மாத்திரம் பத்திரிகையை நடத்திட்டு இருக்க மாட்டேன். போங்கடா இங்கிருந்து. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, சமையல் வந்து எங்களை காப்பாத்துங்க. நானோ எங்க பத்திரிகைக்கு என் பாதுகாப்பு என்னைக்கு உண்டுன்றதை காட்டிருக்கேன். அதுக்கு நீங்க ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்? உங்க பத்திரிகையா? ஆமா, எங்க பத்திரிகை தான். இன்னும் அறியாம இருட்டுக்குள்ள சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு உண்மை ஒளியை காட்டி மனோதைரியத்தை ஊட்டுது இந்த பத்திரிகை. இதை நடத்துறதும் போராடுறவங்களுக்காக. அப்படிப்பட்ட எங்க பத்திரிகை நடத்துறவங்களை காப்பாத்துறது எங்க கடமை இல்லைங்களா? நல்லா இருக்கு, மகிழ்ச்சி. எங்க மேலே எங்க பத்திரிகை மேலே வச்சிருக்கிற கௌரவத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த பத்திரிகை தொழில் உனக்கு எதுக்குமா? பயப்படாதுமா. பாரு அருணா, நான் சொல்றத கேளு. நீ கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கன்னு எத்தனை முறை சொல்லிருக்கேன். கோயில் மாடா சுத்துறதுக்கு பஸ்கி எடுத்து பயில்வான் ஆக வேண்டியதில்ல. உங்களுக்கு எப்போ அவன் தான் இளைச்சவன். நீ வாய மூடி. நீ கொடுக்கிற செல்லத்தினால்தான் அவன் தண்டச்சோர் ஆயிட்டான். படிச்சிருக்கான் எம்ஏ. எதுக்கு? பகல்ல ரோட்டை அளவெடுக்கிறதுக்கு, ராத்திரில கட்டில அளவெடுக்கிறதுக்கு, 3 வேளை சோத்த அளவெடுக்கிறதுக்கும். அப்பப்பா போத நிறுத்துங்க உங்க பிரச்சாரத்தை. டேய் சிவம், நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா உங்க அப்பா சும்மா வர மாட்டாரு. கல்யாணம் எனக்கு நல்லா இருக்கு. நாளைக்கு கல்யாணம் ஆனதும் பொண்டாட்டி ஆரம்பிப்பா. சொந்த சம்பாத்தியத்துல பொண்டாட்டிக்கு ஒரு முழம் பூ வாங்க வக்கில்லாதவனுக்கு கல்யாணம் ஒரு கேடான்னு எனக்கு தேவையில்லமா? கேட்டியா? கேட்டியாடி அவன் பேசுற பேச்ச? இவ்வளவுக்கு காரணம் நீதான்.
நான் என்ன செஞ்சேனா? அவனை ரோஷம் இல்லாம வளர்த்துட்டிய. வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணிக்க அண்ணனுக்கு இஷ்டம் இல்ல. ஆமா, இவர் பெரிய மைசூர் மகாராஜா, வரதட்சணையே வாங்க மாட்டார். உலகத்துல பருத்தி விளையிற நாடுகள்ல பாரத தேசம் முதல் ஸ்தானத்துல இருக்கிறது. எழுதுங்க எழுதுங்க. வாத்தியாரையா, பின்ன நீங்க கிழிஞ்ச சட்டையை ஏன் போட்டுக்கிறீங்க வாத்தியாரையா? என் துரதிருஷ்டம்டா, என்ன செய்ய சொல்ற? அரசாங்கம் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தல, சட்டைக்கு எங்கடா போறது? என் சட்ட சங்கதி இருக்கட்டும், உட்காரு. தமிழ் புத்தகத்தை எடு. ஏன் ஏன் இல்ல? வரலையா? கணக்காவது இருக்கா? மேய்ச்சலுக்கு பண்ணியாவது இருக்கா? 2 ரூபா புத்தகத்தை 5 ரூபான்னு சொல்றாங்க ஐயா. வாங்க காசு இல்லையே. சீ, அடிக்கிற புத்தகத்திலையும் கொள்ளை அடிக்கிறாங்களே. ஒரு புத்தகம் கூட இல்லாம என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க ஐயா. செஞ்சு அடிங்க. அந்த மரங்களையே பிடுங்கி போட ஏற்பாடு செஞ்சேன். இன்றைய மாணவர்களே நாளை மந்திரிகள். பாரத தேசம், பாரத தேசம், பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம். பாரத தேசம், பாரத தேசம், பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம். பாரத தேசம், பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம். இன்னைக்கு மாணவரே, நாளைக்கு மந்திரியே, சோத்துக்காக ஏங்கி வாடும் பட்டினி பட்டாளம் பாரு. எட்டி இலைக்காக இங்கு நாய் படும் பாட்டு பாரு. எட்டி இலைக்காக இங்கு நாய் படும் பாட்டு பாரு. பாரத தேசம், பாரத தேசம், பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம். பாரத தேசம், பாரத தேசம், பாருக்குள்ளே நல்ல பாரத தேசம். பிள்ளை குட்டி படிப்புக்காக ஏங்கி இறங்கும் படிக்கட்டு. சீட்டு மட்டும் வேணும்னா லஞ்சம் கொடுத்து சரி கட்டு. காலு கைய பிடிச்சாலும் காசில்லாம நடக்காது. லஞ்சம் வாங்கி பிழைக்கத்தானோ பள்ளிக்கூடம் கட்டுறாங்க. லஞ்சம் வாங்கி பிழைக்கத்தானோ பள்ளிக்கூடம்
சத்தியாகிரகம் தொடங்கிட்டாரு. தண்டி யாத்திரை நடத்த போறாரு. வாங்க எந்திரிங்க, அந்த பாத யாத்திரையில நாமும் கலந்துக்குவோம். ஐயா காந்தி. காந்தியா? எங்க எங்கடா? அங்க. அவர் ஒரிஜினல் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திடா. ஒரிஜினல் காந்தி இல்லடா. நான் சொல்றேன், அவர் ஒரிஜினல் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தான். பந்தயம் 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 பந்தயம். பந்தயம். நான் தான் இந்த சார்மினார உனக்கு எழுதி தரேன். என்கிட்ட எல்ஐசி பில்டிங்கே இருக்குடா, அதையே மெயின்டைன் பண்ண முடியல. சரி, உன் எல்ஐசி எனக்கு வேண்டாம், என் சார்மினார் உனக்கு வேண்டாம். அந்த காந்தி கிட்டே கேட்போம். வா. சுப். நானு காந்தி இல்லப்பா, அவருடைய தொண்டன். பேரு காந்திதாசன். அசல் காந்தி மாதிரியே இருக்காரு. குடிக்கு அடிமையாகி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரிட்டிஷ்காரன்களை விரட்டாம நான் எங்க போகணும், எதுக்காக போகணும்? என்னடா கதை இது? நம்ம காந்தி சுதந்திரத்துக்காக போராடி வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நாட்டை வாங்கி கொள்ளக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இவர் என்னமோ வளர்றாரு. ஒருவேளை குடிச்சிருக்காரோ என்னமோ. சீ, வாய முடுங்கடா. குடிமயக்கத்துல மகாத்மாவையே இப்படி சொல்றீங்களா? பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த பிரிட்டிஷ்காரங்க சூழ்ச்சிய? காந்தி மகான் செத்து போயிட்டாருன்னு பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. நம் சகோதரர்களையே குடிக்கு அடிமையாக்கி நமக்கே விரோதிகளா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல, பாரத மக்களை இப்படி நாசமாக விடக்கூடாது. மயக்கத்துல விழுந்த நாட்டுக்கு விமோசனை இருக்காது. நான் இன்னைக்கே இந்த நொடியில இருந்தே உண்ணாவிரதத்தை தொடங்க போறேன். நாடு முழுவதும் இந்த குடிப்பழக்கத்தை ரத்து செய்யறவரை நான் பச்சை தண்ணி கூட தொட மாட்டேன். காந்தி மகானுக்கு கடிதம் எழுதி அவர் பர்மிஷன் வந்ததுக்கு அப்புறம் செய்யலாம். வா. நம்ம காந்தி மகான் இந்த மது அரக்கனை இவ்வளவு நாளா ஏன் விட்டு வச்சிருக்காருன்னு தெரியல. இத பத்தி நான் அவர்கிட்டயே போய் கேட்டுட்டு வரேன். கேட்கலாம். கேட்டுட்டு வரலாம். என்னடா இது? அரசாங்க லைசன்ஸ் கொடுத்து எல்லாரையும் குடிங்கடா குடிங்கடான்னு இந்த ஆள் நம்ம கிட்ட வந்து நீங்க எல்லாம் குடிக்காதீங்க குடிக்காதீங்கிறாரு. எனக்கு குழப்பம். எனக்கு தானடா. படிய திருடர்களின் மந்திரி வருகை. என்னங்க இது அசிங்கமா? வெள்ள எழுத்து அதிகமா போச்சு, வேற கண்ணாடி மாத்து. நீ வாங்கி படிய. மந்திரிகளின் திருடன் வருகை. சச்ச, திருடர்களின் மந்திரி வருகை. அதாங்க, அதான் எழுதிருக்கு. திருடர்களின் மந்திரி வருகையா? யோ, இது மந்திரி விழுந்துச்சு. உன் கான்ட்ராக்ட் கோயிந்தா, உன் ரைஸ் மில் லைசன்ஸ் கோயிந்தா. பேப்பர் அப்படி கூட நானே படிச்சுக்கிறேன். தீரோடாயர்களுக்கு பரிசளிக்க மாயந்திரி மந்திரி வருகை. ஓ, திருடர்களுக்கு பரிசளிக்க மந்திரி வருகையா? அதான் அப்படி போட்டிருக்கு. இத படிச்சுட்டு நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி என்னையும் கன்ஃபியூஸ் ஆகி மொத்தத்துல முட்டாளாக்கிட்டீங்க. நாம முட்டாள் இல்லைங்க, நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டா அந்த பொண்ணு, அதான் அருணா, இவ்வளவு அசிங்கமா எழுதி இருக்கா. அவளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதுதான். அவ வாய அரிசி மூட்டை தைக்கிற மாதிரி தச்சிருவோம். ரொம்ப சிரிக்காதையா, பயமா இருக்கு, வயிற்று குழப்புது. வேலைக்கார பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்துதா உங்களையே பேப்பர்ல போட்டாலே அவளை ரேப் பண்ணிட்டா? தொண்டை கிழிய கத்து காரியத்துல கோட்டை விட்டுரு. அவளை ரேப் பண்றது நாளைக்கு பாத்துக்கலாம். முதல்ல நாளைக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு மந்திரி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? சமாதிக்கல்லும் ரெடி. அவசகுணம் சமாதிக்கல் இல்லடா, அடிக்கல்டா. ஆகட்டியா, ஆகட்டும். யோ, நான் இப்பவே வந்துடுறேன். இந்த மந்திரிக்கு வேற வேலையே கிடையாது. வாரத்துக்கு ஒரு தண்டல்கார மாதிரி வந்துடுறாரு. ஐயா, என் சங்கதி என்ன அவன் சங்கதி? அந்த மந்திரி வர பரபரப்புல ஒண்ணுக்கு போறது கூட நேரம் இல்லாம நாங்க சாகுறோம். என்ன அவன் சொல்ல வேற? யோ, நீ நாளைக்கு வந்து பாரு. பாப்பா, இந்த பாரியா, உனக்கு பேதி நின்னுச்சுன்னா அந்த மேட்டு தெருவுக்கு போ. பேதி இன்னும் நிக்கல சார். உனக்கு பேதி நிக்க போதும் இல்ல, அந்த மந்திரி வரது நிக்க போதும் இல்ல. ஐயா, நாளைக்கு வந்து பார்க்க சொல்றீங்களா? நீ கண்ணில் படாதியா? அப்படி கண்ணில் பட்டா முட்டி லட்டியால தட்டுவேன். ஐயா, எஸ்ஐ சார் மறுபடியும் எப்போ வருவாரு? மந்திரி வந்துட்டார்ல, இனி அவர் போற வரைக்கும் சுத்தி சுத்தி களைச்சு போய் கட்டில படுத்துட்டாருன்னா வர ஒரு வாரம் ஆகும் சார். எனக்கு அர்ஜென்ட், நான் வர்றேன். இப்படி ஒரு போலீஸ், இவனுக்கு மேல ஒரு எஸ்ஐ, இந்த நாடு எப்படி உருப்படும்? நீ சொன்னீங்களே, ஆமா, அது பக்கத்துல தான் இருக்கு. என்னையா அது? நான் வர்றேன்னு தெரிஞ்சும் கூட ரோடு போடாம இருக்கீங்க. இல்லீங்க, நீங்க வர போறீங்கன்னு தெரிஞ்சு கான்ட்ராக்டர் முந்தா நாள் ரோடு போட்டாங்க. நேத்து தேஞ்ச மழையில ரோடு அடிச்சுட்டு போயிடுச்சு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? போங்க, முன்னால போய் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கப்பா. போங்கப்பா, தள்ளி போ. மந்திரி அவர்கள் கலைப்படாத கரங்கள்னால இந்த சமாதிக்கல் நாட்டுறது இந்த ஊர் பொதுமக்களுக்கு அதிர்ஷ்டம். அவருக்கு எங்களுடைய நன்றி. முண்டம்,
சமாதி கல் இல்லடா, அணைக்கட்டுக்கு அடிக்கல்லு. நீங்க தானே சொன்னீங்க சமாதி கல்லுன்னு. அதனாலதான் இந்த தடியன்களை இந்த விழாவுக்கு கூட்டிட்டு வராதீங்கன்னு சொன்ன, கேட்டீங்களா? நாம எல்லாம் சுபகாரியத்துக்கு வந்திருக்கோம். சமாதிக்கல்லுன்னு சொல்றானே அசிங்கமா. ஐயா மந்திரி ஐயா, நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, பாவம் அவனுக்கு நாக்கு பரலாது. மகாஜனங்களே, இப்போ மதிப்பிற்குரிய மாண்புமிகு தலைவராகிய நம்ம மந்திரி அவர்கள் நம்ம ஊர் அணைக்கட்டுக்கு சமாதிக்கல் நாட்டுவாரு. ஏன் இப்படி கத்துறீங்க? நான் அசிங்கமா பேசிட்டேனா? ரொம்ப அழகா தான் பேசுனீரு, வாய முடிக்க சும்மா இரு. ஆஹா, மந்திரி எவ்வளவு நல்லா தேங்காய் உடைக்கிறாரு. பேசாம இருங்க. அவரு மந்திரி ஆவறதுக்கு முன்னால தேங்காய் மண்டியில தேங்காய் உடைச்சிட்டு இருந்தார். கை நசுங்கிட போது ஜாக்கிரதையா நடுங்க. பரவாயில்ல, இந்த மக்களுக்காக என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் சிந்த தயாரா இருக்கிறேன். இந்த அணைக்கட்டு தான் என் வாழ்க்கை தான் இந்த அணைக்கட்டு. என்ன தியாகம்! முதல்ல கை தட்டுங்க, தட்டுங்க. ஜனங்க நம்ம ஆட்சியை பத்தி என்ன சொல்லிக்கிறாங்க? என்ன சொல்றாங்க? மந்திரிகளும் திருடங்களும் கஜானாவை பங்கு போட்டுக்கிறாங்கன்னு எதிர்கட்சிக்காரங்க வீதிக்கு வீதி மேடை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயா, மொத்தமா 10 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட்ல அடிச்சிட்டு நம்மள மறந்துட்டியே. ஐயா, உங்களை மறந்து போனா கண்ணு போயிடாதா எனக்கு? நீங்க கட்டுற சினிமா தியேட்டருக்கு சிமெண்ட் கொடுக்கறேன், பார்ட்டி ஃபண்டுக்கு பில்லு சாங்ஷன் ஆகும் போதெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நல்லது. என்ன ஐயனார், இந்த மாசம் வசூல் எவ்வளவு? ஐயா, மாவட்டத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டிகளும் பஞ்சாயத்துகளும் சேர்த்து கொடுத்தது ஒரு 20 லட்சம். டிரான்ஸ்பரை நிறுத்தினதுக்கும் ஆபீசர்களை டிரான்ஸ்பர் செஞ்சதுக்கும் டீச்சர்களாம் சேர்த்து கொடுத்தது 2 லட்சம். இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கும் 3 மெடிக்கல் காலேஜுக்கும் அனுமதி கொடுத்தது ஒரு 50 லட்சம். ஆக எல்லாம் மொத்தமா இந்த சூட்கேஸ்ல ரெடியா இருக்குங்க. சூட்கேஸ நம்ம கையால தொட மாட்டோம். எந்த சூட்கேஸ்ல எந்த சிபிஐ கண்ணு இருக்குமோ அதனால எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புங்க. நல்லது, ஆகட்டுங்க. ஐயா, அந்த மாநாடு ஆபீஸ்ல காலியான பதவிகள் உத்தியோகம் ஒண்ணுக்கு 10,000 வீதம் வித்துடுங்க. அப்பா, பிரச்சனை மண்டைய குடையுது. ஐயா, உடம்பு சுகத்துக்கு ஆத்ம சுகத்துக்காக அதான் ரெண்டுக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். வாங்க வாங்க, 2 பேரும் சேர்ந்தே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. வாங்க வாங்க. என்னையாது என்ன விட கேவலமா இருக்கானுங்க. சத்தம் போடாதய்யா, அப்புறம் உன்னை பார்ட்டில இருந்து வெளியே தூக்கி எறிஞ்சிருவார். தனி கட்சி ஆரம்பிச்சிருவா. நீங்க பத்திரிக்கை மந்திரி ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு, நீங்க கேட்க வேண்டியதை என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஓ, வந்தே மாதிரம் அருணாவா? பரவாயில்ல, உட்காந்துக்குமா. மந்திரியோட சுற்றுப்பயணம் எந்த அளவுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலையும் மக்கள் பகுதியில அது ஒரு பாகம்தான். இப்போ எந்த பிரச்சனையை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்காரு? வந்து தண்ணி தண்ணி வாட்டர் ப்ராப்ளம் தான். ராத்திரி பகல அதே கவலை. தண்ணி இல்லாத இடத்துல கிணத்தை தோண்டி வீரான ஏரியில இருந்து அந்த கிணத்துக்கு தண்ணீர் கொண்டு வர்றதா தற்போதைய திட்டம். இதையும் நோட் பண்ணிக்கங்க. நாட்டுல பெண்களோட பிரச்சனை நிறைய இருக்கு. தினமும் கற்பழிப்பு, வரதட்சணை கொடுமை நடக்குது. மந்திரி அவங்க இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்கு ஏதாவது யோசனை பண்ணிருக்காரா? எத்தனை இடத்துல திறப்புழா பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இதையும் எழுதிக்கிங்க. ஆமா, தமயந்தி கூட அதைத்தான் சொன்னா. தமயந்தியா? அவ யாரு? மந்திரியோட கைப்பட்ட கன்னி பெண்கள் லிஸ்ட்ல அவளும் ஒருத்தி. இத நீங்க எழுதிக்கீங்க. நானும் இதே எழுதிக்கிறேன், வர்றேன். இவன் இந்த பத்திரிக்கை ஏயோ சார், அந்த தமயந்தி உள்ள போனதை அருணா பாத்துட்டாளா என்ன? அத நான் பாக்கலீங்க, எனக்கு தெரியாது. மந்திரிக்கு புரோக்கர்னு என் பேர கொட்டை இடத்துல போட்டு சந்து சிரிக்க வச்சிருவாயா? எதிர்கட்சி ஆளுங்களுக்கு வெறுவாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி பண்ணிடுவாயா அவ? இது நல்லா இருக்குங்க, இதையே எழுதுறேன். இது நல்லா இருக்கா? உன்னை செருப்போல 48 நாளைக்கு ஒன்னு அடிக்கப்படாது. என்ன அடிச்சுக்கணும், என்ன அடிச்சுக்கணும். இதுவும் நல்லா இருக்குங்க, இதை எழுதுறேன். என்னங்க டிக்கெட்டுக்கு தான் ஆயி போச்சா? என்ன டிக்கெட்டியா? டிக்கெட். யோ, இது சினிமாக்காக நிக்கிற கூட்டம் இல்லையா, இன்டர்வியூக்காக நிக்கிற கியூ. சார், டிஸ்கோ சாந்திக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஏன் கட்டிக்க போறீங்களா? ஐயோ, நம்மளால முடியாது சார். பின்னேரிக்கா கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல சார், இன்டர்வியூல இந்த மாதிரி கேள்வி தானே கேட்பாங்க, தெரிஞ்சுக்கலாமேனு தான். என்ன கேட்டாங்க? நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு வளராதது எது? ஏன் இப்படி தலையை பிச்சுக்கிறீங்க? நமக்கு சுதந்திரம் வந்த அப்புறம் வளராம இருக்கிறது பெண்களுக்கு மீசை. ராஜகோபால், ராஜகோபால். ஹவுஸ் ஃபுல்.
நீங்க எல்லாம் நிக்கிறது வேஸ்ட். ஏன் சார், இது என்ன சினிமா ஹாலா? ஹவுஸ் ரூல் போர்டு மாட்டீங்க? இது பரவாயில்ல. வயிற்று பழப்புக்காக அங்க பிளாக்ல டிக்கெட் விக்கிறாங்க. தொந்திய பெருக்கிறதுக்காக பப்ளிக்கா உத்தியோகத்தை எப்போ வித்துட்டாங்க. ஆமாண்ணே, இந்த விஷயம் தெரியாம நீங்க எல்லாம் கட்ட வரல வாயில வச்சுக்கிட்டு லைன்ல நிக்கிறீங்க. பாவம் வேலை இல்லாதவங்க நீங்க என்ன செய்வீங்க? சகோதர சகோதரிகளே, நம்ம ஊர் எம்எல்ஏ ஐயனார் அவர்களின் உதவி ஒத்துழைப்புகளோட உத்தியோகம் 1க்கு 10,000 ரூபாய் வீதம் எப்பவோ வித்து போச்சுங்கோ. அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஜெய் பாதாள பைரவி பதாபத். இது என்னதுங்க? உன் அவசரத்தை பார்த்தா என் தோழ சொல்லணும் போல இருக்க. பரவாயில்ல. நேத்துக்கு நான் டியூட்டி மேல போகும்போது ஒரு பெரிய மனுஷனோட பர்ஸ் அடிச்சிட்டேன். அதுக்குள்ள இருந்த லெட்டர் இது. நம்ம எம்எல்ஏ கைப்படவே எழுதியிருக்காரு. இதை கொண்டு வர ஆளுக்கு நீங்க வேலையை கொடுக்கணும், அதுக்கு தேவையான பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன்னு எழுதியிருக்காரு. வேணும்னா படிச்சு பாரு. சிவம் சிவம் சிவம். உட்காருங்க, பரவாயில்ல. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் முழு பெயர் என்ன? இன்சர். சமீபத்துல தான் அவரே பேரை மாத்திக்கிட்டார். சினிமா நடிகை சுமிதாவுக்கு சில்க் சுமிதான்னு ஏன் பேர் வந்தது? உன் மொட்டை மாதிரியே வழுவழுப்பா இருக்கா, அதனால. இதோ பாருப்பா, காந்தியடிகள் இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரு நல்ல காரியம், ஒரு கெட்ட காரியம் சொல்ல முடியுமா? 1, அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. 2, அத உன்ன மாதிரி அயோக்கியங்க கிட்ட ஒப்படைச்சது. என்ன மேன் ஜோக் அடிக்கிறியா ஸ்டூபிட்? மரியாதையான பதில் தேவை. கேட்கிற கேள்வியில ஒரு முறை இருந்தா சொல்ற பதில் கூட என்னுடைய தாய் மாதிரி புனிதமாவே இருக்கும். ஏய் மிஸ்டர், உத்தியோகத்துக்காக வந்தியா இல்ல உபதேசம் பண்ண வந்தியா? 10 ஆண்டுகளா கஷ்டப்பட்டதுனால கிடைச்ச டிகிரியை விட நீங்க கேட்கிற 3 அருவருப்பான கேள்விகளுக்கு மதிப்பதிகம். உத்தியோகம் கிடைச்சிருங்கிற ஆசையோட எத்தனை தாய்மார்கள் அவங்களோட தாலிகளை அடமானம் வச்சு பிள்ளைகளை இன்டர்வியூக்கு அனுப்பினாங்க உங்களுக்கு தெரியாது. காரணம், தாலி இல்லாத பெண்களுக்கு பிறந்த ஜாதி உங்களோட. மிஸ்டர், என்ன ரவுடித்தனம் பண்ற? ரவுடித்தனம் இல்ல, புரட்சி. சொல்லு, ஒரு உத்தியோகத்தை எவனுக்கு வித்தீங்கன்னு சொல்லு. மிஸ்டர், என்னது? யார் சொன்னாங்க வித்தோன்னு? கையெடு. எம்எல்ஏ உனக்கு எழுதின போய், எல்லாம் போய். வேலை இல்லாதவங்க கண்கள்ல இருக்கிற தீப்பொறிகளை பார்த்தா நீ ஒத்துக்குவேன். அமைதியா இருங்க, அமைதி. இந்த ஆபீசர் அரசியல்வாதிங்க கைகள்ல இருக்கிற சாவி கொடுத்த பொம்மை. நடந்த மோசத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது இவன் இல்ல, அந்த எம்எல்ஏ ஐயனார். அவனுடைய அதிகாரம் நம்ம ஏழ்மையோட விளையாடுது. இனிமே யாரும் நம்ம போல மோசம் போகாதபடி பாத்துக்குவோம். வாங்க, அந்த எம்எல்ஏ சட்டையை பிடிச்சு கேட்போம். போகலாம் வாங்க. போர்ல படை வீரனா சேர்ந்தது. இங்கே சொல்லு பாப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். கான்ஸ்டபிள் சார், ரிலீஸ் பண்ணிடு. நாம கண்டிருந்த நேரத்துல காந்தி மகான் கண்ண மூடிட்டாரு. ஆனா உங்க தாத்தாவை பார்க்கும்போது காந்தி மகானை பாக்குற மாதிரியே இருக்கு. ஆமா, அவருக்கு எப்படி புத்தி சரியில்லாம போச்சு? அவை சுதந்திர போராட்ட நாட்கள். காந்திஜியின் அழைப்பை ஏத்துக்கிட்டு அவர் செஞ்சுட்டு இருந்த ஸ்கூல் மாஸ்டர் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு தேசிய இயக்கத்துல சேர்ந்து உப்பு சத்தியாகிரகத்துல பங்கெடுத்துக்கிட்டாரா. பிரிட்டிஷ் போலீஸ் அடிச்ச அடியினால தாத்தா நினைவு விழுந்துட்டாரா. ஹாஸ்பிட்டல்ல கண் திறந்த தாத்தாவுக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அன்னையில இருந்து காந்திஜி போலவே தாத்தா கூட கதர் துண்டு வேஷ்டி கட்டிக்கிட்டாரா. நமக்கு சுதந்திரம் வந்து 40 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் சுதந்திரம் வரலைங்கிற எண்ணத்தோட இருந்துகிட்டு எங்க இருந்தாலும் என்ன பேசினாலும் அவருக்கு அதே போராட்டம் தான், அதே வந்தே மாதரம் தான். தாத்தாவோட நம்பிக்கையில உண்மை இருக்காருனா, இன்னைக்கு நாம பாக்குற பசி கொடுமைகளும் நில போராட்டங்களும் வேலையில்லா பிரச்சனைகளும் இந்த தேசத்துக்கு இன்னும் சுதந்திரம் வரலன்னு தான் நிரூபிக்குது. அதனாலதான் ஒவ்வொரு போராட்டத்திலும் எங்க தாத்தா இருப்பாரு. அவர் மன அமைதிக்காக காந்திஜி எழுதின மாதிரி கடிதாசிகளை நானே எழுதிட்டு இருக்கேன். அந்த கடிதாசிகள் தான் அவரை பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இசைக்கின்றது புதிய ராகம், புது உலகை படைத்திடும் நாதம். இசைக்கின்றது புதிய ராகம், புது உலகை படைத்திடும் நாதம். அடிமைகளின் விடுதலை வேகம்,
அதுவே நம் இதயதாகம். இது இந்திய சுதந்திர கீதம், நம்மை புயலாக்கிய காந்தியின் வேதம். வீரர் சிந்திய இரத்த ஓடையில் மூழ்கி எழுந்து வரும் கானம். இனிமேல் எழும் கொடுங்கோலாட்சியை அடக்கிடும் கர்ஜன கீதம். இது இந்திய சுதந்திர கீதம், நம்மை புயலாக்கிய காந்தியின் வேதம். ராமராஜ்யத்தில் சிந்திய ரத்தம் நமக்கின்ற திலகம் ஆகட்டும். பகத் சிங்கின் பொங்கிய எழுச்சி, பகத் சிங்கிடம் பொங்கிய எழுச்சி நமது நெஞ்சினில் தீ மூட்டட்டும். இது இந்திய சுதந்திர கீதம், நம்மை புயலாக்கிய காந்தியின் வேதம். பாரத துரோகம் யார் செய்தாலும் போர்க்குணத்தீயில் நெய்யூற்று. உண்மை சுதந்திர பலனை மக்கள் அடைகிற வரையிலும் தீயேற்று. இனி இந்த இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத். இது வீரம் விளைவிக்கும் காலம். இது வீரம் விளைவிக்கும் காலம். உன்னை தேடியே வருவது இங்கே. அப்பா அப்படா பேஜாரா போச்சு பாரு. சரிக்கா வரியா? வரமாட்டேன். வரமாட்டியா? 3 ரூபா தரேன் ஐயா. உன் பணம் ஒண்ணும் வேணாம், போயா. எம்எல்ஏ ஐநாறு விட்டு போகணும் தெரியுமா? அந்த வீட்டுக்கு நான் அறவே வரமாட்டேன். ஏன்? அங்கதான் குடிய கிடைக்கிற பசங்களே இருக்கானுங்க. மரியாதையா பேசு. 10 ரூபா தரேன் வர்றியா? 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 5 மணிக்கு அப்புறம் வச்சா ரசிகத்தே கிடையாது, போயா. சே இந்த நாடே உருப்படாது. ஏன் நாட்டுல வேலையே இல்லாம எவ்வளவு பேர் திண்டாடுறாங்க, நீ வந்த வேலையே வேணான்ற? மனுஷனுக்கு திருப்தி வேணும் சாமி. 5-10க்கு ஆசைப்பட்டு வச்சா ஓட்டினா அசதிதான் மிச்சம். காலையில இருந்து 30 ரூபாய் சம்பாதிச்சேன், அது போதும். என்னது 30 ரூபாய் சம்பாதிச்சியா? ரிக்ஷா ஓட்டி? ஆமா சாமி, 30 ரூபாய் சம்பாதிச்சேன். வர சாமி, என் பொண்டாட்டி சினிமா கிட்டுன்னு போனோம். தம்பி சிவம், ரிக்ஷால வரீங்களா வாத்தியாரியா? உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கிற உன்னை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. ஆனா நான் சொல்லி கொடுத்த படிப்பு உனக்கு ரிக்ஷா மிதிக்கிறதுக்கு தான் பயன்படுதுன்னு நினைக்கும் போது வேதனையா இருக்குப்பா. வருத்தப்படாதீங்க வாத்தியாரியா. கரன்சி நோட்டுகளுக்கும் சாராய புட்டிகளுக்கும் அவதரிஞ்ச சேலைகளுக்கும்
நீதியும் நேர்மையும் சர்வெண்ட் வேலை பாக்குறவரை இந்த தேசத்துல ரவீந்திரநாத் தாகூர் கூட உத்தியோகம் கிடையாது. நான் எந்த மூளைக்கு வாங்க வந்தேரியா ஏறுங்க. முத பொண்ணி நீங்க தான். கல்வி செல்வம் தவிர வேற எதுவும் இல்லாத தரித்திரனப்பாடா. என்ன ஏத்தி என்ன லாபம்? யாராவது பணம் இருக்கிறவங்கள பார்த்து ஏத்திக்க. நான் வர்றேன். இருக்கட்டும் வந்தேரியா. அன்னைக்கு ஸ்லேட்ல தப்பா எழுதினதுக்கு ஒரு கொட்டு கொட்டினீங்கல்ல தலைமையில. இன்னைக்கு ஜாக்கிரதையா ரிக்ஷா ஓட்டுன்னு முதுகுல ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அது போதும் எனக்கு. ஏறுங்கய்யா, உட்காருங்க. ரிக்ஷா வரியாடா? எங்கடா? மரியாதை மரியாதை, பக்கத்துல ஃபேமிலிஸ் நிக்குது. அனாவசியம் பேசினா பல்ல உடைச்சிருவேன். பல்ல உடைச்சிருவீங்க? மீச வச்சுக்கிட்டா மட்டும் ஞாபகம் ஆயிட மாட்டா. மரியாதை தெரியாத ஒன்னை ரிக்ஷால ஏத்திக்கிறத விட 3 பன்னி குட்டி ஏத்திட்டு போறது நல்லது. போங்கடே. உங்களை உங்களை இல்ல. மாமா, வரதட்சணை 10,000 ரூபாய் தராங்க. அதோட 5 ஏக்கர் நிலமும் சீர்வரிசையும் செய்யறாங்க. எங்க பொண்ணு ரொம்ப அழகு. ஏமக நெருப்பு. ஆண் வாடப்பட்டாலே மூக்க மூடிக்குவா. ஏமக நெருப்பு. என்ன மாமா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? 5 ஏக்கர் நிலம் 25,000 ரூபாய் பணத்தோட ஒரு பொண்ணு. பொண்ணு? அப்பா, பொண்ணு இல்லையா பொண்ணு. ஆள விடியா. அது சரி, மாப்பிள்ளைங்க? அதோ மாப்பிள்ளையே வந்துகிட்டு இருக்காரு. இவனா? இவன் ரிக்ஷாக்காரனாச்சே. ரிக்ஷாக்காரனா? முதல்ல உங்க கண்ணாடியை மாத்துங்க. மாத்தி 10 நாள் ஆகல. அசல் ரிக்ஷாக்காரன் ரவுடியும் கூட. சித்தப்பா போது நிறுத்தியா? சித்தப்பாவான் சித்தப்பா. இவனுக்கு 10,000 ரூபாய் 5 ஏக்கர் நிலம் இந்த மரக்கட்டைக்கு. வார்த்தைகள் மரியாதையா வரட்டும். நீ குடுக்கிற வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இங்க யாரும் காத்துக்கிட்டு இல்ல. அப்பா, ரிக்ஷா ஓட்டுறவனி உனக்கும் வரதட்சணை வேணுமா? ஏன் ரிக்ஷா ஓட்டுறது கேவலமா? அவனும் மனுஷன் தான்யா. என் பொண்ண ஒரு பிச்சைக்காரனை கட்டி கொடுத்தானு கொடுப்பனே தவிர உனக்கு கொடுக்க மாட்டேன். எந்திரிங்கடே, வாங்க நில்லுங்க. அவ்வளவு தைரியமா உங்களுக்கு? வரதட்சணைக்காகவே கல்யாணம் பண்ற சூதாடிக்கும் பொம்பளை பொறுக்கிக்கும் பொண்ணை கொடுத்தாலும் கொடுப்பீங்களே தவிர தன்மானத்தோட கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு குடிசவாசிக்கு கொடுக்க மாட்டீங்க. கொடுக்க மாட்டேன். வெளியே போயா. வாங்கடி போகலாம். இந்த வீட்டுல சம்பந்தம் பேச வந்தம் பாரு. நான் ஒரு மடப்பைய. என்ன மாப்பிள, பெரிய பிளானா இருக்கு. உங்க வரதட்சணையை வசூல் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க போல இருக்கு. ஆனா வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பொட்ட பையன் இல்ல, ஆம்பளை. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அது நான் செஞ்ச பெரிய தப்பு. வரதட்சணை வேண்டாம்னு சொல்றது பெருசு இல்லடா. வரதட்சணை உனக்கு தேவையில்லாம இருக்கலாம், இவளுக்கு தேவை. இவளை கட்டிக்கிட்டவனுக்கு தேவை. இவ என் மக மட்டும் இல்லடா, உன் கூட பிறந்த தங்கையும் கூட. இவ கழுத்துல உள்ள மஞ்ச கயிறால இவளை தூக்கு போட்டு கொல்லுடா. அவளை கொல்லுடா, கொல்லு. சொல்லுடா, சொல்லு. அப்பா, பொண்ணோட வாழ்க்கையை சீராக்கிறதுல பெத்தவங்களான உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குதோ, கூட பிறந்தவனான எனக்கும் அதே அளவு பொறுப்பு இருக்கு. பொறுப்பை மறந்திருந்தா நான் ரிக்ஷாவை தொட்டிருக்கவே மாட்டேன். நீ வாமா. ஐயா, சில்லற இல்லையா? அத கேட்கலீங்க. என்ன பிச்சைக்காரனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னீங்களே. அடி செருப்பாயோ. பங்களால பாட்டில் சத்தமும் வளைய சத்தமும் கேட்கும்னு சொல்லுங்க. அது மாமூல் தாரமா, பெரிய தொல்லை. லேட் ஆயிடுச்சுன்னா கோச்சுக்குவாங்கம்மா. நான் வர்றேன். வர்றேம்மா. மந்திரி மக முகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா வேதனையா இருக்கு எனக்கு. அது சரிடா பையா, அவன் அந்த தமயந்தி இல்லையா இருக்கா? கூப்பிட்டியா? கூப்பிட்டேன், வரமாட்டேன்னுட்டா. மாட்டேன்னுட்டாளா? மந்திரியோட பிள்ளைக்குன்னு சொன்னியா? அதுக்கு அவ சொன்ன பதில கேட்டா சீ 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 சீ. என்னடா அவ்வளவு அசிங்கமா மூஞ்சிய வச்சுக்கிற? என்ன என்ன சொன்னாவா? அவ மந்திரியோட வப்பாட்டியாம். அப்படின்னா மந்திரியோட பிள்ளை அவ பிள்ளைன்னு அர்த்தமா? கெட்டு போனவளுக்கு உறவு முறை என்னையா அசிங்கமா? அந்த வார்த்தையை சொன்னங்க. பதவிக்காக நாளுக்கு ஒரு பார்ட்டி மாத்திர உங்களுக்கு வெக்கம் எல்லாம் போனாலும், அப்படின்னா நமக்கு வயிற்று பழப்புக்காக நாளுக்கு ஒரு பார்ட்டி மாத்திர எங்களுக்கு வெக்க ரோஷம் இருக்குங்கிறா. அப்படியா சொன்ன அந்த பொண்ணு அசிங்கமா? பின்ன சொல்ல மாட்டாளா? மந்திரி கூட தான் 20 வருஷம் சர்வீஸ் ஆச்சு அவளுக்கு.
ஏமா நைட்டு வாட்ச்மேன் கிட்ட டூட்டி எல்லாம் ஒப்படைச்சிட்டேன், போயிட்டு வர்றேன் ஏசமா. நல்ல நேரத்துக்கு வந்த. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா இல்ல? ஆமாங்க ஏசமா, அவ உடம்பு சரியில்லாம வீட்டுல தனியா தான் இருக்கா. தனியா எதுக்குடா வீட்டுல அசிங்கமா? இங்க அழைச்சிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு தொட்டுக்கிறோம். அப்பா துளசி, உங்களுக்கு புண்ணியமா போகுமியா? துளசி, மந்திரியோட புள்ள கன்னத்துல அடிச்சுட்டே உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த மாதிரி என் பொண்ணு உங்க பொண்ணு மாதிரி இல்லையா? உங்களுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளை இல்லையா? ஐயா அவளை விட்டுருங்க ஐயா, வேண்டாயா ஐயா. ஒரு அடி முன்னால வச்சாலும் என் படத்தை தான் பார்க்க முடியும். நில்லுங்க, கிட்ட வராதீங்க, நில்லுங்க. என்னடி மிரட்டுற? உங்களை தூக்கு மேல ஏத்துறா, உயிரோட இருந்தா தானே அவனை தீட்டுவோம். ரங்கா அவளை புரி. சீக்கிரமா போங்க. என்னாச்சு? போங்க, அப்புறமா சொல்றேன். சீக்கிரமா போங்க.
அருணா, நீ என்ன சொல்ற? ஆமா சிவம், யுகங்கள் மாறினாலும் முறைகள் மாறாத ஒரு நடுத்தர குடும்பத்துல பெண்ணா பிறந்தேன். வரதட்சணை கூண்டுல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பெண்கள் நானும் ஒருத்தி. என் படிப்பு பூர்த்தியான உடனே என் அப்பா என்னுடைய கல்யாணத்துக்கு எத்தனையோ ஏற்பாடுகள் செஞ்சாரு. எத்தனையோ பேர் வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா வரதட்சணை சீர்வரிசைங்கிற பேராசையான கோரிக்கைகளை தீர்க்க முடியாத என்ன கட்டிக்கிறதுக்கு யாரும் முன் வரல. வசதி இல்லாத எங்க அப்பாவுடைய வேதனையை பார்த்து சகிக்க முடியாத நான் வரதட்சணை கொடுக்கிற கல்யாணம் எனக்கு வேண்டான்னு பிடிவாதம் செஞ்சேன். கல்யாணமாகாத பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்தை எதிர்க்கிற தைரியம் இல்லாத எங்க அப்பா வரதட்சணை கொடுக்கலன்னு என்கிட்ட பொய்ய சொல்லி என் கல்யாணத்தை நிச்சயம் செஞ்சாரு. சம்பந்தி, சம்பந்தி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சம்பந்தி. சரிதான், போயா. ஒண்ணு பேசாத, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. எப்படியும் பணத்தை கொடுத்துற சம்பந்தி. அது வரல அமைதியா இருக்க சம்பந்தி. அவ்வளவு பணம் கொடுக்க வக்கலாதவன் பெரிய இடத்து சம்பந்தம் வேணும்னு ஆசைப்படுறது எதுக்காகயா? ஒரு கூடனுக்கு நொண்டிக்கோ கட்டி கொடுத்தா இந்த வரதட்சணை பிரச்சனையா இருக்காத சம்பந்தி. ஒண்ணும் பேசாத. மாப்பிள, மாப்பிள, அப்பா ஆத்திரத்துல இருக்காரு. நீயாவது யோசிச்சு பாரு தம்பி. இந்த கல்யாணம் நின்னு போனா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆவறது? அவமானத்தோட நான் வாழ முடியாது. தம்பி, கருணை காட்டுங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. உன் காலை புடிச்சு கேட்கிறேன், நான் சொல்றதை கேளுங்க. வரதட்சணை கேட்கறது எனக்காகவாயா? கடைசி வரைக்கும் பொண்ணை காப்பாத்தணுமே. யாருக்கிட்டயா இருக்கு பணம்? இன்னும் என்னடா பேச்சு? போடா. சம்பந்தி, சம்பந்தி, கல்யாணம் நடக்காது. கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க. நில்லுங்க. சர்க்கஸ்ல இருக்கிற மிருகங்க மாதிரி அவர் நிக்க சொன்னா நிக்கிறதுக்கும் உட்கார சொன்னா உட்காரத்துக்கும் உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த கல்யாணம் நடந்தே தீரும். உட்காருங்க. உட்கார்றா. கெட்டி மேடம், மந்திரத்தை சொல்லியா? என்ன அப்படி பாக்குறீங்க? பல வருஷமா பெண்களோட குமுறல் சத்தம் கேட்காதபடி மேளங்களை வாசிச்சு, பெத்தவங்களோட கழுத்து இருக்கிற சத்தம் கேட்காதபடி வேத மந்திரங்களை ஓதி முறைப்படி நடக்கிற இந்த மாதிரி கல்யாணத்துக்கு புது அர்த்தம் சொல்றேன். போடுங்க அச்சதே. புருஷன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறவன். ஆனா கேவலம் வரதட்சணையால வாழ நினைக்கிற நீ எனக்கு தாலி கட்ட போறியா? அந்த யோகிதை உனக்கு இல்லடா. அதுக்கு தான் நான் உனக்கு தாலி கட்டினேன். வரதட்சணைங்கிறது 3 முடிச்சு போடுறதுக்காக ஒரு ஆணுக்கு பொண்ணு கொடுக்கிற கூலின்னா இப்ப நீ எனக்கு என்ன கூலி தரப்போற? மனைவினா கணவனுக்கு அடிமையா இருக்கணும், அவன் காலுக்கு செருப்பா தேயணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஆம்பளை ஜாதிக்கு சூடு சொரணேன்னு ஒண்ணு இருந்தா இவனை என் கூட வந்து மனைவியா குடுத்தல நடத்த சொல்லுங்க. வரதட்சணையே தேவையில்லை எனக்கு. நீ ஒரு பொண்ணா? உன்னுடைய தாய் ஒரு பொண்ணுனா நானும் பொண்ணுதான்டா. அட, இப்பவே உனக்கு விதவை கோலம் வந்துருச்சு. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. உன் திமிர அடக்கி காட்டுறேன். அம்மா, அவங்க எல்லாம் போறாங்கம்மா. எல்லாரும் வெளியே போறாங்கம்மா. அம்மா, நீ செஞ்ச நல்ல செயலுக்கு உனக்கு மதிப்பு கொடுக்காம பாராட்டாம போறாங்கம்மா. பொண்ணை பெத்தவங்க இத்தனை பேர் இருக்காங்களே, இந்த கூட்டத்துல பாராட்டுற தைரியம் ஒருத்தருக்காவது இருக்கா பாத்தியம்மா? இதாம்மா பொண்ணை பெத்தவங்களோட நிலைமை. என்னால என்ன செய்ய முடியும்? நான் பொண்ணை பெத்துட்டேனேம்மா. நான் பொண்ணை பெத்துட்டேனே. நான் பொண்ணை பெத்துட்டேனே. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. அருணா, அருணா, அழகம்மா. நான் சொன்னா கேட்க மாட்டியா? ப்ளீஸ், ப்ளீஸ் அருணா, லிசன் டு மீ. ஆகட்டும் சார், ஆகட்டும். அது சரி. ஆமா, ஓகே ஓகே. மறுபடியும் ஆபத்து வந்துருச்சு. அம்மா, அம்மா, ஐயா மறுபடியும் தலையில கையை வச்சு உட்காந்துட்டாரு. ஐயோ ஐயோ, அம்மாடியோ அம்மாடியோ, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் கடவுளே? மறுபடியும் தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. எம்எல்ஏ பதவி போயிடுச்சோ, இல்ல அந்த வேலைக்காரி வயித்துல இருந்த புள்ள பிறந்துடுச்சோ? ஐயோ,
ஏண்டி வாயை திறந்தா எம்எல்ஏ பதவி போறதும் வேலைக்காரிக்கு வயிறு வீங்குறத தவிர வேற வார்த்தையே வராதடி. மந்திரிக்கு இடைக்கிட தங்கம் கொடுக்கறத பத்தி இப்ப போன் வந்துச்சு. அது எப்படி கொடுக்கறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு தலைமையில கை வச்சுக்கிட்டு இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கமா சிடம். அப்புறம் யாருங்க அது? சினிமாக்கார மாதிரி வாட்ட சாட்டமா இருக்கான். பானுமூர்த்தின்னு உன் தம்பி மாதிரி யூத் லீடர். என்னது பூத் லீடரா? பூத் லீடரும் இல்ல கீத் லீடரும் இல்ல யூத் யூத். என்னது பூத்தா? ஐயோ பூதம் இல்ல கீதம் இல்ல போடி உள்ள. எந்த பூதமா இருந்தா எனக்கு என்ன? பாரு தம்பி, இவ பேச்ச ஒண்ணும் கண்டுக்காத. மந்திரி கிட்ட இருந்து இப்பதான் போன் வந்துச்சு. அவருக்கு இடைக்கிட தங்கம் கொடுக்க ஏற்பாடு செய்யணுமா? எடைக்கேடையா? அந்த அளவுக்கு நாம பணத்துக்கு எங்கங்க போறது? செய்ய வேண்டியது ஒரே வேலை. கண்ணுக்கு துணியை கட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் விளக்கெண்ணையை பூசிக்கிட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு அப்படியே பாய வேண்டியதான் ஊருக்குள்ள உண்டியல் எடுத்துக்கிட்டு. நான் இப்பவே கொள்ளடிக்க ஆரம்பிச்சிடுறேன். நிறுத்து நிறுத்து. முதல்ல மந்திரி ஐயா வெயிட்டுக்கு தங்க வேணும்யா. அதுக்கு என்ன யோசிங்க? யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? போன தடவை புயல் வந்த போது சினிமாக்காரங்களை வச்சு 50 லட்சம் வசூல் செஞ்சோம். இப்போ அந்த வேலையை செஞ்சிருவோம். அப்பதானே நம்ம எம்எல்ஏ அற்புதம் குன்னூர்ல ஒரு தோட்டத்தை வாங்கி போட்டது. எதையும் சொல்லி கதையை மாத்திவையா. மந்திரியை கொடுக்கிற தங்கத்துக்கு முதல்ல ஓம் பங்கு என்னையா? என்னோட சேர்ந்து இன்ஜினியர் கூட பங்கு போட்டிருக்காங்களே, அவங்களே ஒரு அமுக்கு அமுக்கிடுறேன். நீ அமுக்குவியோ தூக்கி விடியோ எங்களுக்கு தெரியாது. ஓம் பங்குக்கு 5 லட்சம் ரூபா. ஆவமில்ல ஊமில்ல 5 லட்சம். என்ன ஆனாருனா ஓம் சங்கதி எப்படி? 10 ரைஸ் மில்லுகளுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்து 10 ஸ்டேட்டுக்கு அரிசியை திருட்டு கடத்தல் செய்யறப்போ நம்மள கண்டுக்காம சும்மா இருந்தா இன்னொரு 10 லட்சம் வரும். அதெல்லாம் நாம அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உம்ம பங்குக்கு ஒரு 3 லட்சம். ஒர்க் பண்றதுக்கு ஆபீசர் எல்லாம் ரெடியா இருக்காங்க. மந்திரி வேற டூர் ப்ரோகிராம் சொல்லி நம்ம உயிரை வாங்குறாங்க. ஊர்ல கல்யாண நாய்களுக்கு கொண்டாட வாய முடியா? பழமொழி வேறயா? ஐயா என்னையா என்னையா மந்திரி வேற பரபரப்புல செத்துக்கிட்டு இருக்கா, நீ வேற தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க. திருட்டு போன என் பணம் கிடைக்காது. கிடைச்சாலும் தரமாட்டேன். என்னையா செய்வ? பெஞ்சு மேல ஏத்திடுவியா? முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். எப்ப கிடைக்கும்? அதிகம் பேசாது, அவ்வளவுதான். யோ அந்த மந்திரி வீட்டுக்கு போயிட்டு வா. முடியாது சார், ஏன்? வயித்த கலக்குதுங்க. சிச்சி சிச்சி, அந்த மந்திரி டூர் போறது நின்னால நிக்குமே தவிர அவன் வயித்தால போறது நிக்காது. ஐயா என்னய்யா என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு நல்ல வழி காட்டலன்னா மந்திரி காருக்கடியில விழுந்து சாகிறத தவிர வேற வழி இல்ல எனக்கு. என்ன பயமுறுத்துறியா? நீ மந்திரி கிட்ட சொன்னாலும் பயம் இல்ல, அவர் காருக்கடியில விழுந்து செத்தாலும் கவலை இல்ல. முட்டிக்கு முட்டி லட்டியால் அடிப்பேன். உங்ககிட்ட தினம் இப்படி பேச்சு கேட்கறத விட அந்த வழிதான் எனக்கு நல்லது. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரியை மக்களிடமிருந்து மறைச்சு வைக்க கூடாது. மக்களோட தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. வாங்க வாத்தியாரியா. மிஸ்டர், மந்திரிக்காரர் ரோட்ல எடுத்து கலாட்டாவா பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை அரெஸ்ட் பண்றேன். கான்ஸ்டபிள் செய்யுங்க. மக்களுடைய வாழ்வுக்கு இல்லாத பாதுகாப்பு உங்க மந்திரிக்கு தேவையில்லை. தைரியம் இருந்தா உங்க மந்திரி ஜனங்க மத்தியில வந்து ஒரு தடவை பேச சொல்லுங்க. மிஸ்டர், கொள்ளக்காரனுங்க மட்டும்தான் ஜனங்க மத்தியில வரதுக்கு பயப்படுவாங்க. உங்க மந்திரி கொள்ளக்காரன் இல்லையே, பின்னே ஜனங்க மத்தியில வந்து பேசுறதுக்கு பயப்படுறாரு. ஸ்டாப் இட். இன்ஸ்பெக்டர் சார். எஸ் சார். என்ன இந்த நியூசன்ஸ்? எவனோ புரட்சிக்காரன் சார், இங்க வந்து கலாட்டா பண்றான் சார். இன்னைக்கு நியாயத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் புரட்சிக்காரன் தான் சார். ஏழைங்க சிரிப்புல இறைவனை காணத்தான் நாங்க மந்திரியா வந்திருக்கோம். என்ன பிரச்சனை? வாத்தியாரியா வாங்க. ஐயா, ஒரு வருஷத்துக்கு முந்தைய என் வீட்டுல கொள்ளக்காரங்க பூந்து என் மனைவியின் நோயை குணப்படுத்த வச்சிருந்த 10,000 பிஎஃப் பணத்தை கொள்ள அடிச்சுட்டாங்க. அப்பவுல இருந்து இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். யாரும் என் பேச்ச கேட்கல. இப்ப நீங்களாவது என் பணத்துக்கு வழி செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்துங்க மந்திரி ஐயா. சோத்துக்கு கூட வழி இல்லாம இருக்கு, எங்களை காப்பாத்துங்க. எதையும் தாங்குற எதையுமே வெடிச்சிடும் போல இருக்க. இன்ஸ்பெக்டர் சார், உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் எங்க மாதிரி நேர்மையானவங்களுக்கு கெட்ட பேர் வருது. இவர் பணத்துக்கு என்ன ஸ்டெப் எடுத்த? ட்ரை பண்றேன் சார். எத்தனை நாளையா? சரி சார். ஒண்ணும் பேசாத. 24 மணி நேரத்துக்குள்ள இந்த வாத்தியார் பணத்துக்கு ஏற்பாடு செய்யணும். எஸ் சார். இல்லைன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஆகட்டும் சார். இது தற்கொலை இல்ல, கொலை. எம்எல்ஏ ஐயனாரோட ஆளுங்க இவளை கொல்றது என் கண்ணால பார்த்தேன். என்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆதாரத்தை அந்த ரவுடி பசங்க நாசம் பண்ணிட்டாங்க. எஸ் சார், இந்த கொலைக்கு பின்னால உள்ள அரசியல் தலைவர்களை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். பாருங்க அருணா, ஒருத்தர் குற்றவாளி சொல்றது என் வேலை இல்ல, அது உங்க வேலையும் இல்ல. அந்த விஷயத்தை கோர்த்து முடிவு செய்யும். அப்போ நான் சொல்றது பொய்ன்னு சொல்றீங்க? எஸ்ஐ சாரோட அதிகாரம்
அரசியலுக்கு பயப்படுது போல இருக்கு. கான்ஸ்டபிள், இந்த பாடி எடுங்க. ஹலோ ஐயனார். அந்த பொண்ணு அருணா பேப்பர்ல நம்மள பத்தி எவ்வளவு அசிங்கமா எழுதிருக்கா பாத்தியா? பார்த்தேன்யா. பார்க்காம இருக்க எனக்கு ஒண்ணும் கண்ணு போகல. அவ பேப்பர்ல கிறுக்கி இருக்கா, நாம அவ வாழ்க்கையை கிறுக்கிடுவோம். யாரு? ஹலோ, வந்தே மாதிரி அருணாவா? ஆமா, வந்தே மாதிரி அருணாதான். சொல்லுமா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் இப்பவே வந்துடுறேன். நம்ம மானத்தை தெளிவு கொண்டு வர போறோம்னு சொன்னா இப்ப நாம அவமானத்தை தெளிவு கொண்டு வர போறோம். அசிங்கமா. கமலா, கமலா. என்னடி, எத்தனை பேரோட சரசமாடி? ஏண்டா, எந்த ஊர் உனக்கு? என்ன இதெல்லாம்? விபச்சார குற்றத்துக்கு அவனை அரெஸ்ட் பண்றேன். What nonsense you are talking? சென்ஸ் மரியாதை இருந்தா இந்த வீட்டுக்கு ஏன் வந்த? எஸ்ஐ சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. யாரோ ஒரு பொண்ணு தன் ஆபத்துல இருந்து காப்பாத்தணும்னு சொல்லி எனக்கு போன் செஞ்சா வந்தேன். இங்க வந்து பார்த்ததுலதான் நீங்களே திட்டமிட்டு என்ன அவமானப்படுத்துறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஹா, காப்பாத்துறதுக்கு வந்தியா? அதை என்ன நம்ப சொல்றியா? உனக்கு உடம்புல கொழுப்பேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நட ஸ்டேஷனுக்கு. எஸ்ஐ சார், என்ன விடுங்க. உனக்கு மரியாதை கூடவா? இவளுக்கு எவ்வளவு கொடுத்த சொல்றியா? முட்டி முட்டி தட்ட. 200 ரூபாய் சார். பாதி இவளுக்கு, பாதி அனுப்பணும்னுக்கு. மூடு வாய. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? ரூம்ல கூட ஒத்துழைக்கல சார். ஏண்டா, தங்கச்சி கிட்ட உன் தாய் கிட்ட கூட நீ இப்படித்தான் நடந்துக்குவியா? இவ திமிர அடக்குறான். இல்ல எஸ்ஐ சார், அவங்களை எங்க கொண்டு போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? பிராத்தல் ஹவுஸ்ல பிடிபட்டது. நோ, போய். அவங்க எங்க கூட தான் வந்தாங்க. நான் தான் அவங்களை என் ரிக்ஷால கூட்டிட்டு வந்தேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட நாடகம் ஆடுறீங்களா? எஸ்ஐ சார், வயசு விபச்சார தொழில் செய்றவங்களோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமே தவிர எது யார் வீடுன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? யூ ஷட் அப். ஒருவேளை எல்லாருக்கும் தெரியும்படி செய்யறதா இருந்தா போலீஸ் பாதுகாப்போட நடக்கிற விபச்சார மாளிகைன்னு வெளியில ஒரு போர்டு வைக்க சொல்லுங்க. ஷட் அப். இவளுக்காக பறிஞ்சு பேசுறியே, இவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? She is my wife. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? உங்க உள்ளத்தை தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அங்க நான் என் முடிவு அவசரத்துல இல்ல. அவசரத்தில் எடுத்தாலும் என் முடிவில் நேர்மை இருக்கு. நான் உங்களை விரும்புறேன். சிவா, நம்ம ஆசைகளும் லட்சியங்களும் ஒன்னா இருக்கு. அது நம்ம ஜோடியா நடக்க வைக்கும்னு நான் நம்புறேன். என் கடந்த காலத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. என் கேள்வி கடந்த காலத்தை பத்தி இல்ல, வருங்காலத்தை பத்தி தான். பதில் சொல்லுங்க ப்ளீஸ். உங்க மௌனம் எனக்கு தண்டனை மாதிரி இருக்கு. நான் ஒரு குற்றவாளியா எனக்கு விரும்பல. பேசுங்க. உங்க மௌனம் கலைஞ்சதும் மறுபடியும் சந்திப்போம். மௌனமே உறவை தேடுதே, இளமையோ தினம் மலர்கிற புது மலர்களை வலை வீசும். மௌனமே ஆஹா உறவை தேடுதே, இளமையோ தினம் மலர்கிற புது மலர்களை வலை வீசும்.
சின்ன பூவின் இளம் பார்வையோ கிசு கிசுக்கும் கமகமக்கும் சின்ன பூவின் இளம் பார்வையோ கிசு கிசுக்கும் கமகமக்கும் கட்டுடல் முட்டுடல் கற்பனை ஊற்றினிலே நனைகிற கவிதைகள் ஆனாய் பெண்மை மது வார்த்தையால் பரவசமாக்கி மயக்கின்றாயே மௌனமே உறவை தேடுதே இளமையோ தினம் மலர்கிற புது மலர்களை வலை வீசும் சுரங்களிலும் மனம் கமழும் சுரங்களிலும் மனம் கமழும் நீ தொடும் காரணம் என்னுடல் குறி சொன்னது தொடும் சுகம் நீ தந்தாயே இளமையின் நதி மடியினில் பொங்கி புரண்டு பாய்ந்தோடாதோ மௌனமே உறவை தேடுதே இளமையோ தினம் மலர்கிற புது மலர்களை வலை வீசும் ரிக்ஷாக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைக்கணும். எதுக்கு? நீங்க சிரிச்சா பாக்கணும்ல. நான் சிரிக்க மாட்டேன். ஐயோ, நீங்க சிரிக்கலனா ரிக்ஷா நின்னு போயிடுங்க. ப்ளீஸ் சிரிங்க. இது பப்ளிக் ரோட், பிருந்தாவன் கார்டன் இல்ல. சீக்கிரமா போங்க. அப்பா, அவ்வளவு அவசரமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இவ்வளவு அவசரத்தை காட்டணும். அப்போ உங்க ரிக்ஷால ஏறவே மாட்டேன், நடந்தே போயிடுவேன். ஏன் லேட்டா வந்தீங்கன்னு சத்தம் போட்டா? என்ன கட்டிக்கிற ஆளுக்கு வாய்ப்பாடு வராது, வாயில வரல வச்சா அடிக்க கூட தெரியாது. ஐயோ பாவம், பல்லே கிடையாதா? இந்த ரிக்ஷாவை மிதிச்சு மிதிச்சு பல்லெல்லாம் கொட்டி போச்சு. கிட்ட சும்மா கிடந்துடுவான். ஐயா, உங்களுக்கு இடைக்கு இட தங்கம் கொடுக்கிற ஏற்பாடெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. நீங்க திராஸ்ல ஏறி உட்கார வேண்டியதான் பாக்கி. எனக்காக எதுக்கு மக்களை துன்பப்படுத்துறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஏதோ கொஞ்சம். எவ்வளவு பணம் போச்சு? 10,000. எப்ப போச்சு? ஒரு வருஷத்துக்கு முந்தி. ஒரு வருஷத்துக்கு முந்தி போனா இப்ப ரிப்போர்ட் கொடுக்குறியா? ஐயா, திருடனுங்க கொள்ளையடிச்ச அன்னைக்கே வந்து உங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுத்தேன். அப்படின்னா என்ன ஒரு மாங்காமடையன்னு சொல்றியா? அதை என் வாயால எப்படிங்க சொல்றது? நீ சொல்லாத, அந்த பையனை சொல்லவை. சரி, தொலைஞ்ச நோட்டுக்கு நம்பரை கொண்டா. நோட்டு நம்பரா? எஸ்ஐ சார், கிண்டல் செய்றீங்கன்னு நினைக்கிறேன். கிண்டல் செய்யறதுக்கு நீ என்ன மாமனா மச்சானா? போய் நோட்டு நம்பரை கொண்டா. எஸ்ஐ சார், தயவு காட்டுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன நோட்டு நம்பரை என்னால எப்படிங்க கொண்டு வர முடியும்? அது எனக்கு கேட் அவுட். நோட்டு நம்பர் தந்தாலுடைய ஆக்ஷன் எடுக்க முடியாது. கேட் அவுட். இன்னும் எதுக்கியா நின்னுகிட்டு இருக்க? ஸ்கூல்ல தப்பு செஞ்சா தண்டிக்கிற அதிகாரம் வாத்தியாருக்கு இருக்கு. தேசத்துக்கு துரோகம் செஞ்சவனை தண்டிக்கிற அதிகாரம் கூட வாத்தியாருக்கு இருந்தா எத்தனை பிரம்படிகள் உன் முதுகுல விழுந்திருக்குமோ, எத்தனை தோப்புக்கரணம் உன்னை போட வச்சிருப்பேனோ. ஆனா நான் ஒரு சக்தி இல்லாத முட்டாள், கையால் ஆகாத கோடை. அதனாலதான்டா உன் பொண்டாட்டி கழுத்துல தாலி இன்னும் அறுந்து போகல.
என்ன வேணும்? நோட்டு நம்பரா? ஏய், உன் தாய்கிட்ட பால் எத்தனை தடவை குடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்லு, உன் தாய்கிட்ட பால் எத்தனை தடவை குடிச்சிருக்க? சொல்லுடா. நீ எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு சொல்லு. உனக்கு எப்போ சாவு வரும்னு சொல்லு. இதையெல்லாம் உன்னால சொல்ல முடிஞ்சா திருட்டு போற நோட்டு நம்பரை நானு சொல்றேன்டா. ஒரு வாத்தியாருக்கு புனிதமான காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு அநியாயம் பண்றியடா அயோக்கிய பயல. நியாயத்தை மண்ணுக்குள்ள புதைச்சி இந்த போலீஸ் ஸ்டேஷனையே கொள்ளக்காரங்க கூடாரமாக்கிட்டியே. இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம உன்கிட்ட நியாயம் கெட்டு நியாய மாதிரி அலைஞ்சனே. அதுக்காக என்ன நானே தேஞ்சி போன செருப்பால அடிச்சுக்கணும்டா. அம்மா சோறு போடுமா, பசிக்குது, ஸ்கூலுக்கு நேரமாச்சுமா. உங்க அப்பனும் வரல, அரிசி வாங்கிட்டு வர போயிருக்காருல. ஏண்டா மாத்திரை வாங்கிட்டு வந்தியா? காசு கேக்குறாமா, மறந்து கிடக்குறேன், மாத்திரை கொடுக்க மாட்டேங்கிறாமா. உங்க அப்பாவும் பணத்துக்காகத்தான் எங்க எல்லாமோ போய் அலையிறாரு. கிடைக்குதோ இல்லையோ, அவர் எங்க எல்லாம் கஷ்டப்படுறாரோ. இப்ப வந்துருவாருப்பா. எனக்கு மாத்திரை இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியலையா? இருங்கப்பா. உனக்கு வெக்கமா இல்ல? வாத்தியாரியா நீங்களா? நான் வாத்தியார் இல்ல தம்பி, திருட்டு போய. வாழ்க்கையில கஷ்டங்களின் கூட்டல்களுக்கும் கண்ணீரின் பெருக்கல்களுக்கும் விடை கிடைக்காம திசை தெரியாம வாழ்ந்துகிட்டு காப்பி அடிச்சு மாட்டிக்கிட்ட தரித்திர பயப்பா நான். பயங்கரமான 55 ஆண்டுகள் வாழ்க்கை பரீட்சையில கேவலமா தவறிக்கிட்டு இருக்கிற சாதாரண மாணவன் தான். தம்பி, என்ன போலீஸ்ல ஒப்படைச்சு கைது செய்ய சொல்லுப்பா, என்ன கைது செய்ய சொல்லு. வாத்தியாரியா வாத்தியாரியா, உங்ககிட்ட படிச்ச ஆயிரக்கணக்கான மாணவர்களை நானும் ஒருத்தன் வாத்தியாரியா, நானும் ஒருத்தன். பாடங்களை சொல்ற ஒரு ஸ்கூல் வாத்தியார் திருட்டுத்தனம் செஞ்சாருன்னா இந்த நாட்டுக்கே எவ்வளவு தரித்திரம் பிடிச்சிருக்கு எனக்கு புரியுது. நம்ம நாட்டுல எத்தனையோ கோர்ட் இருக்கு, ஜெயில் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இதெல்லாம் எத்தனை திருடங்களை நல்லவங்களாக்கி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நல்ல மனுஷன் திருடனா மாத்திருச்சு வாத்தியாரியா, திருடனா மாத்திருச்சு. சொல்லுங்க வாத்தியாரியா, உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க, சொல்லுங்க வாத்தியாரியா. தொலைஞ்சு போன 10,000 கொடுக்க முடியுமாப்பா? வாத்தியாரியா, ஆமா, ஒரு வருஷத்துக்கு முந்தைய என் வீட்டுல கொள்ளக்காரனுங்க பூந்து மனைவியின் வைத்திய செலவுக்காக நான் சேர்த்து வச்சிருந்த 10,000 கொள்ளடிச்சிட்டாங்க. திருடனை எஸ்ஐயே ஸ்டேஷன்ல ஒளிச்சு வச்சிட்டு அந்த 10,000 விழுங்கிட்டான். மந்திரி கிட்ட கூட சொன்னேன், அவர் செவிடுங்காதுல சங்கூதன மாதிரி இருந்துட்டாரு. நான் திருடன் ஆயிட்டேன். வாத்தியாரியா, அந்த 10,000 என் ரத்தம் தம்பி. 35 வருஷங்கள் ஸ்கூல் வாத்தியாராய் இருந்த என் சர்வீஸோடு சேர்ந்து வளர்ந்த என் தரித்திரத்துக்கு அரசாங்கம் தந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட். வாத்தியாரியா, என்னை பத்தி நீ எதுக்காக வேதனைப்படுறியா? பரவாயில்ல, எனக்கு ஒரு உதவி செய்வியா? கேளுங்க வாத்தியாரியா, என்ன வேணாலும் கேளுங்க. ஒரு 10 ரூபாய் தர்மம் தர முடியுமா? எடுத்துக்கங்க, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க வாத்தியாரியா. அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணுங்கய்யா. வேண்டாம் தம்பி, வேண்டாம். வாத்தியாரோட உடலை நன்கொடை வாங்கி எரிக்கலாமே தவிர நன்கொடை கொடுத்து வாழ வைக்க கூடாது. அது ரொம்ப கேவலம். ஒரு 10 ரூபாய் போர். தம்பி, இந்த 10 ரூபாய் போர்.
போற தம்பி போற போற தம்பி போற. வாத்தியாரையா, உங்க வீட்டுல கொள்ளை அடிச்சது நான் தான் வாத்தியாரையா, நான் தான். உங்க வாழ்க்கையை தெருவுக்கு கொண்டு வந்துட்டேன்யா, தெருவுக்கு கொண்டு வந்துட்டேன். கடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன். வந்துட்டியா? கேஷா கோல்டா? ரெண்டும் இல்ல சார், வாத்தியாரோட பணத்துக்காக வந்தேன். என்ன அவன் ரெக்கமெண்டேஷன் அனுப்பிச்சானா? அவன் சொல்லாதீங்க சார், அவர் 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற கடவுள். ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல வேதாந்தமா பேசுற? சத்தியமூர்த்தி நகர்ல பரிசடிச்சு ஒரு வாரம் கழிச்சு இப்போ வர ராஸ்கல். சார், அந்த பரிசை பத்தி எனக்கு தெரியாது. அன்னைக்கு வாத்தியார் வீடும் தெரியாம 10,000 அடிச்சிட்டு வந்தேன். அதையும் நீங்களே பறிச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு அவர் ஏன் பாக்கெட்ல திருடுற அளவுக்கு வந்துட்டாருன்னா அவர் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சார். சார், தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துருங்க சார். வாத்தியார் எப்படியா காப்பாத்துங்க சார். என்ன சேவிங்ஸ் பேங்க் நினைச்சியா? பணத்தை போட்டு வச்ச மாதிரி அது இல்ல கேட்கல. சார். முதல்ல அந்த சத்தியமூர்த்தி நகர்ல பரிசடிச்சு அதை சொல்ற. அந்த பணத்தை பத்தி எனக்கு தெரியாது. முதல்ல வாத்தியார் பணம் என்ன ஆச்சுன்னு நீ சொல்லு. என்கிட்டயே கேக்குறியா? பணமா பணம்? முட்டிக்கு முட்டி லட்டியால தட்டி உள்ள தெரிய விடுற ராஸ்கல். உள்ள தள்ளு சார், உள்ள தள்ளு. எனக்கு இந்த ஜெயிலும் புதுசு இல்ல, நீயும் புதுசு இல்ல. செய்யாத குற்றத்துக்காக மேல திருடங்கிற முத்திர குத்திட்டேன். வயிற்று பிழப்புக்காக நானும் திருடன் ஆயிட்டேன். நான் செஞ்ச ஒவ்வொரு திருட்டுல உனக்கும் பங்கு இருக்கு. என்னடா சொன்ன? உன்னை மர்டர் கேஸ்ல உள்ள தெரிய. கரெக்ட். அந்த மர்டர் கூட ஒன்னதான் செய்ய போறேன். என்ன கைய கிளறு. உன் மிரட்டலுக்கு பயப்படுறதுக்கு நான் உன் கீழே வேலை செய்யற போலீஸ் இல்ல, திருடன். இது பாரு, பணத்துக்காக திருடங்கிட்ட மட்டும் பழகாத. 4 நல்ல மனுஷங்களோட பழக்க வச்சுக்க. உன் கடைசி காலத்துல உன்னை தூக்கிட்டு போறதுக்கு உதவியா இருக்கும். வாத்தியாரோட பணத்துக்காக உன் வீட்லயே நான் திருட போறேன். தைரியம் இருந்தா என்ன பிடி. கான்ஸ்டபிள், 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 கான்ஸ்டபிள். ஏயா, அவன் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறான், வேடிக்கை பாக்குறீங்களா? பங்கு தகராறுன்னு நினைக்கிறேன். விஷம் ஒண்ணுதான் வாத்தியார் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வாழ்க்கையில தோத்து போனாலும் சாவல மட்டும் வாத்தியார் ஜெயிச்சுட்டார். வாங்க எஸ்ஐ சார், வாங்க. உள்ள 5 பணங்கள் இருக்கு. நீங்க பிடிங்கி திங்கிறதுக்கு அது போதுமா? இன்னும் பணம் வேணுமா? வாத்தியார் உயிரோட இருந்த வரைக்கும் அவரை எப்படி கொல்றதுன்னு யோசிச்சீங்க. இப்ப செத்து போனப்புறம் ஏன் செத்தாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போஸ்ட்மார்ட்டம்ங்கிற பேரால பிணத்தை பீஸ் பீஸா வெட்டத்துக்கு வந்திருக்கீங்க. போங்க சார், உள்ள போங்க. நான் தான் வாத்தியாரை கொலை பண்ணேன். நான் தான் உங்க வீடுன்னு தெரியாம திருட்டுத்தனம் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திட்ட வாத்தியாரையா. நான் கூட சொல்லி 10 ரூபாய் வாங்கி மோசம் பண்ணிட்டீங்களே வாத்தியாரையா. உங்களை கொலை பண்ணது நான் தான். என்ன அடிங்க வாத்தியாரையா, என்ன அடிங்க வாத்தியாரையா. இவன்தான், இவன்தான் திருடன், திருடன். என்னது, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஏன் கிடைக்க கூடாதா? அதுக்கு இல்லைங்க, உங்களுக்கு முடி நரைக்கல, பல்லு கொட்டல, கண்ணாடி போடல, அதுக்குள்ளேவா? நிஜம்தான், எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. நான் என்னையே நம்பாம கிள்ளி கூட பாத்துக்கிட்டேன். வலிச்சது, அப்புறம் தான் உண்மைன்னு தெரிஞ்சது. சரி சரி, நான் நம்ப உத்தியோகம் எங்கன்னு சொல்லவே இல்லையே. கோவிந்தராஜ் ப்ராஜெக்ட்ல ஒர்க்ஸ் மேனேஜர். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? பார்ட்டிகேட் எதுவுமே இல்லையா? தம்பி, உன் பேர் என்ன? மண்ணாங்கட்டி. நான் கேட்டது உன் தலைமையில இருக்கிறது இல்ல, உன் பேர. என் பேரு தாங்க மண்ணாங்கட்டி. நல்லா இருக்கு. ஆமாங்க ஐயா, இவன் என் புள்ளதான். ஐயா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி கூலி வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒருத்தன் பேரு மம்பட்டி, ஒருத்தன் பேரு மண்ணாங்கட்டி, ஒருத்தன் பேரு சிமெண்ட், ஒருத்தன் பேரு சுண்ணாம்பு, இப்படி வச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்கு.
இவங்களை எல்லாம் கொண்டு போய் லாக்கப்ல போடு. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். யாராவது பார்த்தா என் மானமே போயிடும் சார். லாட்ஜுக்கு வந்து பொண்ணுங்களை புக் பண்ணும்போது எங்கடா போச்சு உன் மானம்? சார் இது ஃபர்ஸ்ட் லாஸ்ட். என்ன விட்டுருங்க சார். மாட்டிக்கிற ஒவ்வொருத்தனும் இதே தாண்டா சொல்லிக்கிறேன். நடடா. அவசரப்படாதீங்க சார். நான் சொல்றத கேளுங்க. நடடா அண்ணா. சார் இந்தாங்க. இந்தாங்க சார். இத வச்சுங்க சார். உன் மானத்துக்கு மதிப்பு 50 ரூபா தானா? இந்தாங்க. இவ்வளவு தானா? எல்லாத்தையும் உள்ளே பிடிக்கிட்டாங்க சார். ஆமா ஜானகி, என் கண்ணாலேயே பார்த்தேன். லாட்ஜில இருந்து மாப்பிளைய போலீஸ் எடுத்துக்கிட்டு வரும்போது 100 ரூபா கொடுத்து மாப்பிள்ளை தப்பிச்சு வந்தார். என்னங்க இது கேவலமா இருக்கு? ரதி மாதிரி பொண்டாட்டி ஒருத்தி வீட்டுல இருக்கா, இன்னும் எதுக்கு இந்த எச்சு புத்தி? வெளியே தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கம். பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து மாமியார் வீட்டுக்கு அனுப்ப முடியாத நாம தான் வெக்கப்படணுமே தவிர மாப்பிளைக்கு எதுக்குடி? அவர் செய்யறதெல்லாம் பார்த்து நாம பொறுமையா இருக்கணும். இந்த பாரு, இந்த விஷயத்தை மனசுலயே வச்சுக்க. பொண்ணுக்கு தெரிஞ்சா வேதனைப்படும். ஏன் இவ்வளவு லேட்? புருஷ படுக்கறைக்கு வந்த பிறகு தாமதமா இருந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? கல்யாணமாகி கூட ரகசியமா புருஷனோட விபச்சாரம் செய்துகிட்டு இருக்கேன். இது கூடவா தெரியாது? என்னடி பேசுற? அது இருக்கட்டும், ராத்திரி நீங்க எங்க போனீங்க? எங்க போனா உனக்கு என்ன? இருப்பாங்க. அது சரி, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 200 ரூபாய் கொடுத்தேன். 200 ரூபாய் கொடுத்தீங்களா? அவ ஃபேமிலி டைப். அப்படின்னா நான் ஃபேமிலி டைப்பா இல்ல பிராத்தலா? அந்த சந்தேகம் உனக்கு அதுக்கு? யூ ஆர் மை வைஃப். அப்படின்னா எனக்கும் 200 கொடுக்கலாம்னு சொல்லுங்க. என்னடி வளர? கிண்டல் பண்றியா? நம்ம கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? 1984 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் வந்த நாள். அதாவது 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இத்தனை நாள் நீங்க என்னோட எத்தனையோ ராத்திரி படுத்திருக்கீங்க. ஒவ்வொரு ராத்திரிக்கும் 200 ரூபாய் கணக்கு போட்டா உங்க வரதட்சணை போக நீங்க எனக்கு பாக்கி. என்னடி சொன்ன? விளையாட்டா பேசுறேன்னு நினைச்சா திமிராவா பேசுற? இப்படியே விடக்கூடாது. அடிச்சா கொல்லணும். தம்பி வேண்டாம்டா, அவரை விட்டு என் தங்கச்சியோட கண்ணீரை பார்த்து கூட கையாளாத மாதிரி இருந்துட்டேன். என் கண் முன்னாடியே என் தங்கச்சி உடம்பு மேல கை வச்சா உன்னை வெட்டி பொழந்து வேண்டாம். என் புருஷன் அடிக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. 3 முடிச்சு போட்டுக்கிட்ட குற்றத்துக்காக புருஷன் சூதாடி ஆனாலும் குடிகாரன் ஆனாலும் பொறுக்கி ஆனாலும் அவ பொறுத்துக்கணும். ராத்திரி எந்த நேரமானாலும் அவ வந்து பாய் விரிக்க சொன்னா படுக்க தயாரா. தலைமையில போடுற அட்சதை எல்லாம் தன் கண்ல இருந்து வழியிற கண்ணீர் துளிகளா மாறினாலும் பூமியை விட பொறுமையா இருக்கணும். ஜான் கயிறானாலும் 6 அடி பாடையானாலும் பெண்களுக்கு ஒண்ணுதானே. நான் சொல்றது புரியுதா? நீ கட்டின இந்த ஜான் கயித்தை நான் கழுத்துல மாட்டிக்கிட்டு சுமங்கலியா நரக வேதனை அனுபவிக்கிறத விட இத அறுத்துட்டு என் புருஷன் செத்து போயிட்டான்னு விதவையா வாடுறதுல எவ்வளவு ஆனந்தம் இருக்கு தெரியுமா? இந்தா வரதட்சணை வாங்கி பழைக்கிறவன் தாலிய இதுவரைக்கும் தாங்கிக்கிட்டதே பெரிய பாவம். நீ ஊரு சுத்தலாம், கண்ட பொம்பளை கிட்ட போலாம், இந்த தாலிக்காக நான் அதை தாங்கிக்கணும். இனி எல்லாம் நடக்காது. நான் தாலி எடுத்துட்டேன், நீ செத்து போயிட்ட. செத்தவனுக்கு வரதட்சணை கொடுக்கறது இல்ல. போடா, போடா, பொட்ட பையனே போ. அழாதம்மா, அழாதம்மா, அழாத. நான் செஞ்சது தப்பா அண்ணா? இல்லம்மா, இல்ல, அழாதம்மா. எந்த ஒரு பொண்ணும் தான் பெத்த குழந்தை கூட கொன்னுருவா. ஆனா கட்டின தாலி மட்டும் அறுத்தெறிய மாட்டா. நீ அந்த காரியத்தை செஞ்சிருக்கேன்னா எந்த அளவுக்கு நீ பாதிக்கப்பட்டிருக்க, வேதனைப்பட்டிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அப்பா, ப்ராஜெக்ட் சிமெண்டால கட்டுறாங்களா இல்ல மண்ணால கட்டுறாங்களா? இப்பெல்லாம் கான்ட்ராக்டுக்காரங்க மணலால தான் கட்டுறாங்க. ஆனா கான்ட்ராக்ட்காரங்க பங்களா மட்டும் சிமெண்டால கட்டுறாங்க. அப்படி அவங்களுக்கு ஒத்துழைச்சிட்டு உங்க வாழ்வை மண்ணால மூடிக்கிட்டீங்க. இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? இனி இப்படி நடக்க கூடாது. இப்படி உங்க மாதிரி கேட்ட இன்ஜினியரோட பணம் ஆத்திரம் வந்துச்சு. நேர்மைன்னு அந்த இன்ஜினியர் குழந்தைங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அநியாயம் மட்டும் நடக்க விட மாட்டேன். அந்த கான்ட்ராக்டரை பார்த்து என்ன விஷயம் கேட்டு வரேன். அது வரைக்கும் யாரும் வேலை செய்யாதீங்க. என்னப்பா வேலையை நிறுத்த சொல்லிட்டு வந்துட்டியே அசிங்கமா? அப்படி செஞ்சா நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம்னு யோசிச்சியா? மணல்ல அணை கட்டினா நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் நீங்க யோசிச்சீங்களா? நாடு குடிமகன் ரொம்ப தூரம் போயிட்டியா அசிங்கமா? பாரு தம்பி, இப்படி ஒவ்வொரு விவகாரத்திலையும் விரல வச்சா நாத்தம் தான் வரும் அசிங்கமா. என் பேச்ச கேட்டு உருப்படுற வழியை பாரு. போய் வேலை கவனி போ. நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கறது இந்த நாட்டு குடிமகனான என் பொறுப்பு. பாரியா, இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய கேட்டிருக்கோம். கத்தாத,
உனக்கு இஷ்டம் வந்தா வேலை செய், இல்லைன்னா விட்டுட்டு போ. சந்தோஷமா விட்டு போறேன். ஆனா ஒன்ன மட்டும் விட மாட்டேன். மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்றேன் பாரு. மேலிடமா? யாரியா மேலிடம்? கூப்பிடு முன்னால, கூப்பிடியா முன்னால. உனக்கு தெரியாது போல இருக்கு. நம்ம சீஃப் இன்ஜினியருக்கு முந்தா நாள் அம்பாசிடர் கார் வாங்கி கொடுத்திருக்கேன். நம்ம மந்திரியோட மூத்த பொண்ணு பெரியவளான போது சின்ன தொகை 2 லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கு அட்வான்ஸா கொடுத்திருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டியா? போன மாசம் தான் அவருக்கு இடைக்கட தங்கம் கொடுத்திருக்கேன். அசிங்கமா? இப்படி ப்ராஜெக்ட்ல மணல கலக்காம போனா இத்தனை பேருக்கு லட்ச லட்சமா கொடுக்கறதுக்கு என்கிட்ட உங்க தாத்தா விட்ட புதையில ஏதாவது கொடுத்து வச்சிருக்கேன். என்ன அசிங்கமா? உன் சுய லாபத்துக்காகவும் ஆபீசர்களுக்கும் மந்திரிகளுக்கும் லஞ்சம் கொடுக்கறதுக்காகவும் அந்த ப்ராஜெக்டே உங்க அப்பா விட்டு சொத்தாக்கிட்டியா? இந்த கொள்ளைய நடக்க விட மாட்டேன். என்னடா என்ன பாத்துக்கிட்டே இருந்தா மீட்டர் ஏறிக்கிட்டே இருக்கு. இது நடக்கும், இதுக்கு மேலேயே நடக்கும். அசிங்கமா? என்ன செஞ்சிருவேன்? நீங்க கூட்டு கொள்ளைய மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி ஒன்னமா நாட்டிலே வழிப்பறிகளும் திருடுகளும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அதையெல்லாம் மறந்து நீங்கள் வந்து இங்கு நிறைந்திருப்பது எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கின்றது. உண்மையிலேயே நமது மந்திரி அவர்கள் பெரிய திருடன். அமைதி, அமைதி, அமைதி. அது தய விளக்கம் சொல்ல போற. அசிங்கமா போய் உட்காரியா. மகாஜனங்களே, நமது மந்திரி அவர்கள் திருடன் என்றால் எப்படி திருடன்? 10 ஆண்டு காலமாக உங்கள் நன்மைக்காக உழைத்து உங்கள் உள்ளத்தை எல்லாம் திருடி இருக்கிறார். அப்படிப்பட்டவர் திருடன் இல்லாமல் வேறு என்ன? அமைதி, 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 அமைதி. நமது மந்திரி அவர்கள் திருடன் மட்டுமல்ல, வழிப்பறி கொள்ளைக்காரரும் கூட. மகாஜனங்களே, நம்ம எம்எல்ஏ அசிங்கமா? நீ ஏன் விடையில குறுக்க வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்க? முதல்ல போய் உட்காரியா. அவருக்கு ஒரு சோடா கொடுப்பா. மகாஜனங்களே, நமது மந்திரி அவர்களை ஏன் வழிப்பறி கொள்ளைக்காரர் என்று சொன்னேன் என்றால், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் வேற்று மாநிலத்திற்கு போக வேண்டிய இந்த நேரத்தில் தடுத்து நிறுத்தி நமது மாநிலத்திற்கு கிடைக்கும்படி செய்தார். அந்த தைரியம் வழிப்பறி கொள்ளைக்காரருக்கு தான் உண்டு. அதனால் தான் வழிப்பறி கொள்ளைக்காரர் என்று கூறினேன். மகாஜனங்களே, நம்ம எம்எல்ஏ ஐயனார் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை சொன்னாரு. அசிங்கமா? நீங்கெல்லாம் சத்தம் போடாம அமைதியா உட்காரணும். அதுக்கப்புறம் நம்ம மந்திரி பெரிய ஸ்பீச் கொடுப்பாரு. போய் உட்காருங்க. இப்பொழுது மகாஜனங்களே, உங்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் நமது மந்திரி அவர்களுக்கு கொள்ளை மாமன்னன் என்ற சிறப்பு பட்டத்தை சூட்டி கௌரவிக்க போகிறோம். நமது மக்கள் தலைவர் அவர்கள் நீண்ட சொற்பொழிவாற்றுவார்கள். அமைதியாக கேளுங்கள். உயிரோடு உணர்வோடு மகாஜனங்களே, நான் சொல்வதை கேளுங்கள். எதிர்க்கட்சிகள் நம்ம கலைக்க வேண்டும் சதி செய்கிறார்கள். அந்த சதிக்கு உடன்பாடுகள் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்மணிகளே, வன்கடிகளே, தேசமெல்லாம் திருடுங்க பூந்தாச்சு. இப்ப என்னடா செய்ய? அடிச்சதுல பங்கும் போட்டாச்சு. நாம துணிஞ்சாட்டா ஊருல பெரியவ வேஷம் போட்டு புள்ள நரியாக மோசம் செய்து புனித பாரதா புண்ணிய பூமிய பகுந்துக்கிட்டாங்க பட்டா போட்டு. தளாங்கு தக்க திமித்தா, தளாங்கு தக்க திமித்தா. தேசமெல்லாம் திருடங்க பூந்தாச்சு. இப்ப என்னடி செய்ய? என்னடா செய்ய? அடிச்சதிலே பங்கும் போட்டாச்சு. நாம துணிஞ்சா தாண்டி, துணிஞ்சா தாண்டா. அட அதோ பாரு நம்ம மந்திரி. நம்ம மந்திரி. ஆமா, அவரே தான் நம்ம மந்திரி. நம்ம மந்திரி யாரு? அடி வந்திருக்காரு. நம்ம மந்திரி யாரு? அடி வந்திருக்காரு. பரிமிட்டுகளையே பலகாரமாக்கி, லைசன்ஸுகளையும் ஏவாரமாக்கி, கருப்பு மார்க்கெட்ட திறந்து வச்சாரு. நாட்டின் ஏத்தினம் கொள்ளையடிச்சா. நம்ம மந்திரி. நம்ம மந்திரி. அங்க பாருங்கடா நம்ம மந்திரி. ஆய் தொண்டர் மகாசனம் வாழ்த்து முழங்கிட, தொண்டர் மகாசனம் வாழ்த்து முழங்கிட. பங்குதாரர்கள் கும்பிட்டு நின்றிட. அண்ணன் மந்திரி யாரு வாழ்க, பதவி நாற்காலி மோகம் வளர்க. தக்கிட்ட தக்கிட்ட தக்க அடி, தக்கிட்ட தக்கிட்ட தக்க அடி. தேசமெல்லாம் விரிந்த பூந்தாச்சு. இப்ப என்ன செய்ய? அடிக்கடில பங்கும் போட்டாச்சு. நாம துணிஞ்ச தாண்டா.
இன்ஜினியருக்கும் கான்ட்ராக்டருக்கும் ஆளுற கட்சி துணையா நின்றிட மணலில் தாண்டா அணையா மாறும் சிமெண்ட் மாயமா மறைஞ்சே போகும் பிச்சு தட்டினா தண்ணிக்கு முன்னே பாலமு அடிச்சு போயிருண்டா ஸ்ரீமத்ரமாஹரமண கோவிந்தோ ஹாரி மந்திரி யாரு கமட்டிய தானா அமைச்சிருவாரு தலங்கு தக்கத்திமிதா தலங்கு தக்கத்திமிதா தேசமெல்லாம் திருடங்க பூந்தாச்சு இப்ப என்னடி செய்ய அடிச்சதுல பங்கும் போட்டாச்சு நாம துணிஞ்சா தாண்டா தக்கிட்ட தக்கிட்ட தக்கதா திருடங்க பூந்தாச்சு அடிச்சதுல பங்கும் போட்டாச்சுன்னு நம்ம வாழ்க்கைய ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அயோக்கிய பசங்க. அவங்களை இப்படியே விட்டு அப்புறம் ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம தப்புகளை நாடகமாக்கி ஒரு நாளைக்கு 10 நாடகம் போட்டு கிழிச்சிருவாங்க. அவங்களை கைமா பண்ணிடுறேன். இப்பவே நம்ம பார்ட்டில சேர்ந்ததுக்கு அப்புறம் 20 ரேப்பு 40 கொள்ள 80 மர்டர் பண்ணிருக்க நீ சுமாரா. சரி இப்ப என்ன செய்ய போறீங்க? சொல்லாம செய்யறவன் தாண்டா அறிவாளி. புரியலையே. பொறுத்திருந்து பார். சொல்லு. யாரும் சொல்ல மாட்டேன்.
சொல்லுடா சொல்லுடா யாரம்பிச்சது அவனை கொன்னுடுவான் சொல்லு சொல்லு யாரம்பிச்சது ஐயனாரு ஹலோ அணைக்கட்டு உடைஞ்சு போச்சா ஐயோ குடி முழுகி போச்சா ஒண்ணும் பயப்படாதீங்க எல்லாம் சிவம் பண்ண வேலை போலீஸ் போன் பண்ண மிஸ்டர் உன்னை கைது பண்றேன் நோ 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 இது அநியாயம் இது அநியாயம் நான் செய்யாத குற்றத்தை மேல சுமத்துறீங்க என்ன குற்றவாளியா நிக்க வைக்கிறதுக்கும் அவங்க குற்றங்களை மறைச்சு வைக்கிறதுக்கும் இந்த ஊருக்கே பயன்படுற ப்ராஜெக்ட்டுக்கு நான் பாம் வச்சிருக்கேன்னு சொல்ற இந்த தேச துரோகிங்க நாளைக்கு பாரத மாதா நெஞ்சில பாமா வைப்பாங்க பெத்த தாயோட வயித்துல நெருப்பையே வைப்பாங்க இந்த மாதிரி கொள்ளக்காரங்க நடமாடுற இந்த நாட்டுல நியாயம் பிடிக்காது நீதி நிமிர முடியாது நேர்ம பலியாகும் தர்மம் தூக்கு போட்டுக்கும் இந்த நாடே மயனமா போயிடும் ஐயா நீதிபதி அவர்களே இந்த நாட்டை இந்த கொள்ளக்காரன் கையில நீங்களாவது காப்பாத்துங்க சார் நீங்களாவது காப்பாத்துங்க சார் இந்த நாட்டை நீங்களாவது காப்பாத்துங்க சார் நீங்களாவது காப்பாத்துங்க சார் அரசாங்க தரப்புல சாட்சிகளை விசாரிக்கலாம் கடவுள் மேல சத்தியமா நான் உண்மையத்தான் சொல்றேன் பொய் சொல்லல குற்றவாளி ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லலாம் சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு அந்த உண்மையை சொல்ல சொல்லி மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் புனிதமான பகவத்கீதை மேல என்ன சத்தியம் செய்ய வச்சீங்க நிரபராதியான நானும் என்ன குற்றவாளியா நிக்க வச்ச அந்த கொள்ளக்காரங்களும் அதே பகவத்கீதை மேல சத்தியம் செஞ்சா யார் சொல்றது உண்மையா இருக்கும் இந்த தேச துரோகிங்க பிரிட்ஜுகளையும் ப்ராஜெக்டுகளையும் காத்துல விழுந்து போகும்படி மணலால கட்டினாலும் இந்த பொய் சாட்சியங்களின் சவர்களை மட்டும் கலப்படம் இல்லாத சிமெண்டால உயர்தர எக்கால கட்டி லட்சம் பாம்புகளை வச்சு வெடிச்சாலும் உடைஞ்சு போகாத அளவுக்கு பலமா கட்டிருக்காங்க சார் ஆர்டர் ஆர்டர் தேசம் முழுக்க டிசார்டர் நடந்துகிட்டு இருக்கு ஆர்டருக்காக ஏன் வீணா தவிக்கிறீங்க மிஸ்டர் ஜஸ்டிஸ் வயிற்று பசிக்காக ஒருவேளை சாப்பாட்டை திருடுறவனை தண்டிக்கிற நம்ம நாட்டையே கொள்ளடிக்கிற இந்த கான்ட்ராக்டர்களுக்கு மட்டும் சலுகைகள் இருக்கு கான்ட்ராக்டர் கொடுக்கிற லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு பிரிட்ஜ் நாசம் பண்றதுக்கு இன்ஜினியர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு விபச்சாரத்தை குற்றம்னு சொல்ற இந்த நாட்டுல தேச மாதாவையே பணத்துக்காக கூட்டி கொடுக்கிறதுக்கு இந்த அரசியல் மாமாக்களுக்கு பதவி ஒரு வாய்ப்பா இருக்கு இதெல்லாம் தட்டி கேட்கிறவனை சுட்டு தடுறதுக்கு போலீஸுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு அது கொலை இல்ல தற்கொலை தான் பொய் சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு டாக்டர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு இப்பேற்பட்ட அநியாயங்கள் இருக்கிற இந்த நாட்டுல நான் குற்றவாளி நிறுத்தப்பட்டதுல ஆச்சரியம் என்ன இருக்கு சார் our country is being looted and raided by thieves and dacoits 100 குற்றவாளிங்க தப்பிச்சுக்கலாம் ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற உங்க வழக்கத்தை மாத்துங்க சார் 100 நிரபராதிகளை தண்டிச்சா அது அவங்க குடும்பத்தை மட்டும்தான் பாதிக்கும் ஆனா இந்த கொள்ளக்காரங்களை உயிரோடு விட்டு வச்சா இந்த நாட்டையே பாதிக்கும் இப்பேற்பட்ட கொள்ளக்காரங்களை காப்பாத்தி நாட்டை தண்டிக்கிறீங்களா இல்ல நாட்டை காப்பாத்தி இப்பேற்பட்ட கொள்ளக்காரங்களை தண்டிக்கிறீங்களா நீங்களே முடிவு செஞ்சீங்க மேற்கண்ட சாட்சியங்களின் ஆதாரப்படி குற்றவாளி குற்றம் செய்திருக்கிறார் என்றும் அழிவுச் செயலுக்கு முற்பட்டார் என்றும் சந்தேகமில்லாமல் ருசுவாகிவிட்டது ஆகவே குற்றவாளிக்கு ஈப்கோ 120B செக்ஷன் படி ஒரு பொண்ணை ஒண்ணு செய்ய முடியல நமக்கு எதுக்கு அரசியல் ஊருக்கு போய் மாடு மேய்க்க வேண்டியதுதான் எனக்கு உடம்பு பத்திக்கிட்டு வருது பத்திக்கும் மண்ணெண்ணெய் வாங்கி தலை வழியா கொட்டிக்கிட்டு தீய வச்சு கொட்டிக்கிட்டு சாவு குழுகுழுன்னு இருக்கும் இந்த பாரி அசிங்கம் சொல்லுங்க இனிமே நாம சும்மா இருந்தோம்னா நம்மளை பத்தி கேவலமா பத்திரிகையில் எழுதி அசிங்கம் பண்ணிடுவா அவ கதையை முடிச்சிட வேண்டியதான் பானுமூர்த்தி
நீயா ஆமாண்டி. இதெல்லாம் உன் வேலைதானா? ஏய். விட்றா, கையை. ஆடி. ஆடினா. ஆடி. I am your most obedient wife. You are my beloved husband. Shall we enjoy the first night, please? So, come on, come on. Hey. தாலி கட்டின புருஷன் நீ, கட்டிலுக்கு நீ என்ன அழைச்சிட்டு போனவே தவிர கட்டில பார்த்து பயந்தா எப்படி? பாடி. அன்னைக்கு நீ கல்யாணத்துக்கு புது விளக்கம் சொன்ன, இப்ப நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு புது விளக்கம் சொல்றேன். டேய், பிடிங்க அவனை. தாம்பூலம் கொண்டாடா. இந்த தாம்பூலத்தால என் கணவர் வாய் செவந்து போகணும். அப்புறம் என் புருஷனுக்கு பாத சேவை. என் வீட்டுக்காரருக்கு வெத்தலை போட்டதாலையும் இப்படி கத்துனதாலையும் தொண்டை வறண்டு போச்சு. என் பத்தினி தன்மையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய் பாலாவது கொடுக்க. பதிதேவா, இந்த பாலை நீ நானும் பங்கு போட்டுக்கிட்டா நம்ம மன்மதலியில மிக ரம்மியமா நடக்கும். நான் ஒரு உடைஞ்ச ராட்டினம், கிழிஞ்ச கதராட, அர்த்தமில்லாத அஹிம்சாவான். செத்து போன காந்தி இப்ப எங்கடா வந்தாரு? வந்தே மாதிரம் அருணாவோட சாத்தா காந்தி பைத்தியம். இங்க எதுக்காக வந்த கிழவனா சிங்கமா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்திருக்குன்னாங்க, அத பார்க்கலான்னு வந்தோம். பாத்துட்டியா? தினந்தோறும் எச்சலைக்காக ஏங்கி தெரியும் பசித்த குழந்தைகளின் பார்வை பார்த்தேன். நிக்கவும் நடல் இல்லாம நடு ரோட்ல நாய்களோட புரண்டுகிட்டு இருக்கிற பஞ்ச பரதேசிகளின் பெருமூச்சல சுதந்திரத்தை பார்த்தேன். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிகாரத்தை விலைக்கு வாங்குற அரசியல்வாதிகளின் சிம்மாசனத்துக்கு அடியில் அந்த சுதந்திரம் நசுங்கி போறதை பார்த்தேன். ஏனாரு, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு எதுவும் புரியல. ஆயுதம், ஆனா 70 கோடி மக்களும் அகிம்சையை கைவிட்டுட்டு ஆவேசத்தோட ஆயுதம் ஏந்தி வருவாங்க. உங்களை எல்லாம் அதிகார பீடத்திலிருந்து இறக்கி உங்களுக்கு உங்க கூட்டத்துக்கு சமாதி கட்ட போறாங்கடா. இதுதாண்டா இனிமே நடக்க போகுது. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அந்த கழுட்டு மேல பிடிச்சு கொண்டா. சீக்கிரம். ஐயோ, இவனுக்கு பைத்தியம் பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இருந்தா இவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. ஆமா, இவன் மட்டும் எதிர்கட்சிக்காரங்க கையில கிடைச்சிட்டான்னா காந்தியோட சிக்ஷன் மேடையில ஏத்தி வச்சுக்கிட்டு நம்மள பதவியில இருந்து இறக்கிடுவாங்க. என்ன செய்ய போறீங்க? ஹிம்சை நம்ம வழி, அதிகாரம் எங்க லட்சியம், அராஜகம் எங்க உரிமை. எங்களை அதிகாரத்திலிருந்து இறக்க போறியா? எங்களுக்கு எங்க கூட்டத்துக்கும் சமாதி கட்ட போறீங்களா? உனக்கு சமாதி கட்டுறோம். ஓ மகாத்மா, ஓ மகர்ஷி, ஓ மகாத்மா, ஓ மகர்ஷி, ஓ அஹிம்சா பரமயோகி, காந்தி மண்ணில் சாகும் நியாயம் உண்மை
ரத்த காயம் ஓ மகாத்மா ஓ மகர்ஷி ஓ மகாத்மா ஓ மகர்ஷி ராமராஜ்யம் சாய்ந்து போனதா காந்தி தத்துவம் வாந்தியானதா மனித தன்மை மாண்டதென்ன மிருக கூட்டம் நெய்வதென்ன அர்த்தராத்திரி பிரசவத்தினிலே ஜன்மமெடுத்த சுதந்திர தேவி மானம் காக்கும் மரண போரில் நாளும் துடித்தால் ரத்தம் வடித்தால் வறுமை நெருப்பில் இந்த தாய்மையே தாகம் தணித்தால் பாவம் சுமந்தால் ஓ மகாத்மா ஓ மகர்ஷி ஓ மகாத்மா ஓ மகர்ஷி துண்டு வேட்டி தொண்டின் சின்னம் என்றால் நல் எங்கு சென்றார் உன்னை மறந்த பாவிக்கெல்லாம் உயர்ந்த மாலை மகிழ சோலை உன்னை யாரோ கொண்டதென்று அன்று சொன்ன சரித்திரக்காரன் இன்று காந்தி தத்துவ கொலையை எழுத மட்டும் யோசிப்பானோ நியாயம் ஜெயிக்கும் காலம் விரக்கும் தியாக பெருமை மண்ணில் ஜொலிக்கும் காந்தி அண்ணலில் தாகம் தீர்ப்பவர் பிறக்கட்டும் ஓ ஜெயிக்கட்டும் ஓ மகாத்மா ஓ மகர்ஷி ஓ மகாத்மா ஓ மகர்ஷி
தம்பி சிவன் தம்பி, என் புள்ள செத்து போயிட்டாப்பா. அன்னைக்கு நீ சொன்னதை கேட்காம அந்த அணைய மண்ணால கட்டி எங்க குடும்பங்களை நாங்களே இழந்துட்டோம் தம்பி, இழந்துட்டோம். என் புள்ள தாமலாயிட்டான். நாமே நம்ம குழந்தைகளை கொன்னுட்டோம். அந்த அணைய மணலால கட்டி நம்ம குழந்தைகளை நாமே கொன்னுட்டோம். நான் செத்து குழைச்சிருந்தாலும் நல்லா இருக்குமே. வந்தே மாதரம். வாழ்நாள் பூரா எங்க சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு இருந்த தாத்தா அந்த சுதந்திரத்தை வாங்கி தராமலே போயிட்டீங்களே. சார், இந்த வெள்ளத்துக்கு காரணம் நாம தானே. ஜனங்களாம் தீப்பந்தத்தோட ஓடி வராங்க. உங்களால பாதிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்க விளக்கம் சொல்ல வேண்டியது உங்க கொள்ளையால நாசமாகி போன அந்த ஜீவன்களுக்கு. சொல்லுங்கடா. நீங்க தீயில சுட்டு சாம்பலாக்கிடுவோண்டா. சொல்லுங்கடா. விஷத்தை கக்கறதுக்கு மட்டும்தான் பழக்கப்பட்ட இவங்க வாங்க இனிமே உண்மை பேசாது. தீர்ப்பு வழங்க வேண்டியது நாம. இனியும் உங்களை நடமாட விட்டா இந்த நாட்டையே விலைக்கு விட்டுருவாங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. போங்க. நில்லுங்க. எங்க காந்தி தாத்தாவை கொன்ன கோட்டை நீங்க. இந்த ஊரையே அடித்து கொலைகார பாவீங்க. இதுதான் சரியான தண்டனை. பாருங்க.